மெய்யினுள்ளே பாய்ந்திடும் பாரதம் என் உதிரம் தானடி. பொறுப்பெடுத்தாம எல்லாம் நின்று கொண்டிருக்கின்றீர்கள். எதற்கு எனக்கு தெரியுங்க ஐயா. நீங்க சொல்லாமே நான் உறுதிமொழி கொடுக்கிறேன். ஒரு வருடத்துல ஜூன் 4ஆம் தேதி 2024 இருந்து ஜூன் 4ஆம் தேதி 2025க்குள்ள உங்களுடைய விசைத்தறி பிரச்சனை முழுவதுமாக தீர்க்கப்பட்டு பல இடத்துக்கு நம்ம கொண்டு போயிருக்கோம். ஒரு வருட காலம் வேணுங்க ஐயா. மற்ற அரசியல் மாதிரி நான் போய் சொல்ல மாட்டேங்க ஐயா. ஒரு வருட காலம் வேணும். ஏன்னா ஜவுளி பூங்கா சோமனூர்ல அமைக்கணுங்கம்மா. மத்திய அரசுடைய ஜவுளி பூங்கா. அப்பதான் ஏற்றுமதி, அப்பதான் ஆர்டரும் நிறைய கிடைக்கும். நூல் விலையை கட்டுக்குள்ள கொண்டு வரும். இதையும் செய்யணும். கரண்ட் பில் கண்ட மேனிக்கு ஏற்றி வச்சிருக்காங்க. நிலை கட்டணத்தை ஏத்தியாச்சு, டிமாண்ட் சார்ஜ் ஏத்தியாச்சு, பீக் டிமாண்ட் சார்ஜ் ஏத்தியாச்சு. அதற்கு சோலார் திறமை கொண்டு வரணும் ஐயா. சோலார் மட்டும்தான். மாநில அரசு மேல எப்ப ஏற்றுவோன்னு யாருக்கும் தெரியாது. சோலாருக்கு இன்னைக்கு ஐயா நான் கொடுத்திருக்கிற மனுவில் வந்து 100% மானியம் கொடுன்னு கேட்டிருக்காங்க ஐயாவுடைய மனுவில். ஆனா இதற்கு முன்பு நம்ம பவர் டெக்ஸ் அப்படிங்கிற திட்டத்தில் 50% மானியம் கொடுத்தாங்க 2017 இருந்து 20 வரைக்கும். குறிப்பாக உங்களுடைய விசைத்தறிய சோலார் தகடு மூலமா மாத்துறீங்க அப்படின்னா 50% மானியம். நான் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய உறுதிமொழி 75% மானியம். 75% மானியம் அதை உயர்த்தி கொண்டு வருகின்றோம். அதுக்கு மேல் நடக்கிறது. விசைத்தறியை பொறுத்தவரை முழுவதுமாக இந்த பிரச்சனையை பார்க்கணுங்க. முழுவதுமா பார்க்கணும். இன்னைக்கு பிரச்சனை என்னன்னாங்க ஐயா, ஜவுளித்துறை அமைச்சர் நம்ம கிட்ட இருக்கு மத்திய அரசு, தொழில்துறை அமைச்சரவை நம்ம கிட்ட இருக்கு. மாநில அரசு கிட்ட இருந்தாலும் கூட இவங்க வந்து குழந்தையை கிள்ளி விட்டு வேடிக்கை பார்க்கறாங்க. ஆனா நான் மாநில அரசை கூட சொல்ல விரும்பலைங்க. தப்பு அவர்கள் செய்திருந்தாலும் கூட நாங்கள் அதை சரி செய்து கொடுக்கின்றோம். குறிப்பாக விசைத்தறியை பொறுத்தவரை கண்ணீர் வருகிறது. எல்லா ஊர்லயும் பாத்தீங்கன்னா ஒட்டச்செல்லாம் இடைக்கு போட்டு இருக்கிறீங்க. 1 கிலோ 2 கிலோ இடைக்கு போட்டுருக்கீங்க. அதனால ஐயா நிச்சயமாக செய்து கொடுக்கணும். அதுக்கு டாரிஃப் ரீசேஞ்ச் பண்ணணும் ஐயா. இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்முடைய டாரிஃப் 15 ஹார்ஸ் பவர் கீழே இருக்கக்கூடிய டாரிஃபை அதை சரி செய்வதற்கான எல்லா முயற்சி எடுக்கிறோம் ஐயா. அதாவது நீங்க அந்த கரெக்ட் ஸ்லாப்புக்குள்ள வந்து உட்காரணும். அதையும் செய்து கொடுக்கின்றோம். அதுக்கு எனக்கு ரொம்ப ஆச்சரியமான விஷயம் ஐயா. நான் தொடர்ந்து பாரதிய ஜனதா கட்சி தலைவராக சொல்லுவது, தமிழகத்திலே நவோதியா பள்ளி வரணும். ஒரு ஏழை தாயினுடைய குழந்தையாக இருந்தாலும் சரி, பணக்காருடைய குழந்தையாக இருந்தாலும் சரி, கல்வி சமமா இருக்கும். கல்வி சமமாக இல்லை என்றால் அந்த சமுதாயம் சமமா இருக்காது. எனக்கு மத்திய அரசு தமிழ்நாட்டை தவிர எல்லா பகுதியிலும் நவோதியா பள்ளி இருக்கு. இங்க ஒண்ணு மட்டும் விட மாட்டாங்க. அதனால இதை நான் போட்டிக்கு எடுத்துக்கிட்டேன் ஐயா. போட்டிக்கு எடுத்துக்கிட்டேன். 2024 நீங்கள் உங்கள் வீட்டு பிள்ளை அன்பு தம்பி அண்ணாமலை வெற்றி பெற செய்தவுடன் 4 நவோதியா பள்ளியை கோயம்புத்தூர் பாராளுமன்றத்தை கொண்டு வரும். யார் தடுக்கிறாங்க பாத்துறாங்க. கோயம்புத்தூரை வைத்து தமிழ்நாட்டு காட்டுவோம். எல்லா இடத்துக்கும் நவோதியா பள்ளி வேண்டும் என்று நான் வந்து தேர்தல் அறிக்கையவே கொடுத்துட்டேன் ஐயா. ஒரு பள்ளிக்கு 1200 பேர், 4 பள்ளி 4800 பேர். இது குறிப்பாக ஏழை மக்களுடைய குழந்தைக்காக. ஒரு குழந்தைக்கு ஒரு வருஷத்துக்கு 88,000 ரூபாய் செலவாகுங்கம்மா நவோதியா பள்ளி. 88,000 மோடி ஐயா பணம். 88,000 ரூபாய் 100% மத்திய அரசு பார்த்துக் கொள்ளும். அதையும் சரி செஞ்சு கொடுக்கணும். வரும்போது சதாசிவன் சொன்னாங்கன்னு இந்த ரோட பாருங்க எப்படி போட்டு வச்சிருக்காங்க. நானும் போய் எம்எல்ஏ கை கால் விழுந்துட்டு யாரும் கொடுக்க மாட்டாங்க. அதனால சதாசிவன் உறுதிமொழி கொடுக்க சொல்லி இருக்கின்றார். நீங்கள் வெற்றி பெற செய்தவுடன் 6 மாசத்துக்குள்ள இந்த ரோட்டை போட்டு கொடுத்துறோம் ஐயா. அதுவும் நீங்க எடுத்து. ஏன்னா சதாசிவன் வந்து உண்மையாலுமே இந்த பகுதியில பெரிய வேலை செஞ்சிருக்கிறாங்க. 116 வீடுகளுக்கு மேல மூடி வீடு கொண்டு வந்திருக்கிறாங்க. நிறைய நலத்திட்ட உதவிகளை செய்திருக்கின்றார்கள். மத்திய அரசுடைய திட்டங்களை நேரடியாக உங்களுக்கு கிடைப்பதற்கு உதவிகரமா இருந்திருக்கிறாங்க. ஐயா சொல்லியிருக்காங்க, அனைத்து குடிசை வீடுகளையும் கூட பிரதமர் கான்கிரீட் வீடுகளாக தயமுறுத்த வேண்டும் என கேட்டுக்கொள்கின்றோம். நிச்சயமாக எந்த மாற்று கருத்தும் இல்ல. ஜல்ஜீவன் திட்டம் எதற்காக உங்க ஊர்ல வெளிப்பட்டிருக்கு தெரியல. இது 100% எல்லா கிராமத்திற்கும் ஜல்ஜீவன் திட்டத்தை கொடுக்கணும். முதல்ல தண்ணி டேங்க், அங்கிருந்து பைப்பு, உங்க வீடு 3 சரி பண்ணுங்க. தண்ணி இல்லாம ஜல்ஜீவன் செய்ய முடியாது ஐயா. தண்ணியும் இருக்கணும், டேங்க்ல ஸ்டோரேஜ் இருக்கணும், பைப்பு போட்டு கொண்டு வர. இன்னைக்கு திருவண்ணாமலை எல்லாம் போய் பார்த்தங்க. டேங்க் இருக்குது, வீட்டுல பைப் இருக்குது, ஆனா கனெக்ட் பண்ற பைப்பை காணும். போட்டோ எடுத்து பணம் வாங்கி போயிட்டாங்க. அதாவது டேங்க் கட்டிருக்காங்கம்மா, பைப்பே பதிக்கல, ஆனா வீட்டுக்குள்ள பைப் இருக்கு, போட்டோ எடுத்து ஜல்ஜீவன் கொடுத்தாச்சு டிக்கு. ஏன்னா பாக்குறதுக்கு ஆள் இல்லை. நம்முடைய எம்பிஆர் தான் இடத்துக்கு ஏறி இறங்குவாங்க, கேட்பாங்க. நீங்க சட்டையை பிடிச்சு கேட்பீங்க, உங்க அரசு தான் மேல இருக்குது, இதை கூட செய்ய மாட்டீங்களா, உரிமையா நீங்க கேட்பீங்க. ஆனா இன்னைக்கு எம்பிக்கள் இல்லாத காரணத்தினால் திமுக கையில குரங்கு கையில பூமாலை கொடுத்த மாதிரி தான் நம்ம திட்டங்கள்லாம் இருக்குது. 1000 கோடி ரூபாய் ஒதுக்கி கொடுக்க போல் ஆட்சி நடத்தி கொண்டிருக்கின்றார். அது அன்பு சகோதர சகோதரிகள் எல்லோருக்கும் தீர்வு. பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 400 பாராளுமன்ற உறுப்பினர்களை தாண்டி ஆட்சியில் அமர வேண்டும். உங்கள் வீட்டு பிள்ளை, உங்கள் அன்பு தம்பி அண்ணாமலை நீங்கள் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்கிற அன்பான வேண்டுகோளை வைத்து தாமரை சின்னத்தில் அடிப்படை வசதிகள் எல்லாம் நாங்கள் தீர்த்து கொடுக்கின்றோம். ஏன்னா ஊர்கவுண்டர் ஐயா இருக்கிறாங்க, உங்க முன்னாடி நான் உத்தரவாதமாக கொடுத்து விட்டு செல்கின்றேன். அண்ணன் சதாசிவம் இருக்கின்ற அவர் உத்தரவாதமாக கொடுத்து விட்டு செல்கின்றேன். ஒரு
தமிழகத்துல விசைத்தறிகளுக்கு நிரந்தரத்தில் இந்த மாதிரி நீங்க கம்ப்ளைண்டே பண்ண மாட்டீங்க. எக்ஸ்போர்ட் வந்துடும், நூல் விலையை கட்டுக்குள்ள கொண்டு வந்துடுறோம், கரண்ட சரி பண்ணி கொடுத்துடுறோம், பழையபடி விசைத்தறிகள் ஓட ஆரம்பிக்கும். விசைத்தறி உங்ககிட்ட எடுத்துட்டா உங்களுக்கு வேற தொழில் தெரியாதுன்னு எனக்கு தெரியும். இந்த ஊர் மக்கள் எல்லாம் விசைத்தறி காலையில மாடு வச்சிருப்பாங்க, பால் கறந்துட்டு வந்து விசைத்தறி ஓட்டுவாங்க, சாயந்தரம் ஆட்டு மாட்டு கூட முடிக்கிட்டு வருவாங்க. இப்படித்தாங்க அந்த ஊருடைய பழக்கம். அதனால விசைத்தறி உங்ககிட்ட எடுக்க முடியாது. உங்களுக்கு தெரிந்த தொழில் அது, அது நலிவடைந்திருக்கிறது. நான் ஏற்றுக்கொள்கின்றேன். அதை சரி செய்து கொடுப்பதாக உங்களுக்கு உத்தரவாதம் அளிக்கின்றேன். ஒரு வருடத்துல நிலைமை தலைகீழமாக மாற்றி காட்டுகின்றோம். ரொம்ப நன்றிங்க. அவங்களுடைய அன்புக்கு மறந்துடாதீங்க. நம்முடைய சின்னம் தாமரை சின்னம், வெப்பு சின்னம் தாமரை என்பதை மறந்து விடாதீர்கள். ஏப்ரல் 19ஆம் தேதி ஊர்ல எல்லாருமே பேசியிருக்கோம். ஆனா ஆனைமலை நல்லாறு திட்டத்தை நம்ம செயல்படுத்த போறோம் ஐயா. அத்திக்கடவு திட்டம் அத்திக்கடவு திட்டமும் ஆனைமலை நல்லாறு திட்டமும் ஒரே நேரத்தில் செயல்படுத்துவதாகத்தான் 1958 பேசினாங்க. ஆனா அத்திக்கடவு திட்டத்தை ஆரம்பிச்சாங்க. வாய்க்கால் லைனிங் பண்ணல, ஏக்கரேஜ் அதிகப்படுத்தல, நிறைய பிரச்சனை இருக்குது ஐயா. நம்ம ஆனைமலை நல்லாறு கொண்டு வந்தா ஒரு 8.5 டிஎம்சி எக்ஸ்ட்ரா வந்துருங்க ஐயா. 8.5 டிஎம்சி எக்ஸ்ட்ரா தண்ணி வந்தா அந்த குளத்தையெல்லாம் ஃபர்ஸ்ட் நம்ப ஆரம்பிக்கிறோம் ஐயா. நிலத்தடி நீரை உயர்த்தணும். போர் போட்டீங்கன்னா 900 அடி போறீங்களாங்க ஐயா. 900 1000 அடி போடுறேன். அதனால எல்லா குளங்களுக்கும் முதல் வேலை நீரை கொண்டு வந்து நட்டு நிலத்தடி நீரை உயர்த்தணும் ஐயா. 10,000 கோடி ரூபாய் செலவாகும். ஆனைமலை நல்லாறு திட்டம் 10,000 கோடி ரூபாய் செலவாகும். இதை ஒரு ஆட்சியால் செயல்படுத்த முடியும் என்றால் அது மோடியால் மட்டும்தான் முடியும். இதையும் செய்து காட்டுகின்றோம். எல்லா பகுதியிலும் இதை உத்தரவாதமாக கொடுத்திருக்கின்றோம். நீங்க ஜஸ்ட் நம்பணும். அண்ணாமலை என்ன சொன்னா செய்வாரு. 3 வருடமாக நீ பார்த்துக் கொண்டு இருக்கின்றீர்கள். அதனால் நீர் மேலாண்மைக்கு எல்லா திட்டங்களும் உங்களோட பாண்டியார் பொன்னம்பல திட்டம் ஊருக்கு சார்ந்திருக்கக்கூடிய திட்டம். இதை செயல்படுத்தினாங்க அம்மா ஊர்ல வாழ முடியும். பாருங்க என்ன சூடு பாருங்க. 40 டிகிரியில் இருக்கும். 40 டிகிரி 5 வருஷத்துல பாலைவனம் ஆயிடும். அப்படியே பச்சை சுருங்க 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 ஊர்ல எப்படிங்கம்மா இருக்க முடியும்? அதனால நீங்க யோசிச்சு ஓட்டுக்கணும். இந்த ஓட்டுங்கிறது திமுக போட்ட என்ன செய்ய முடியும்? ஆல்ரெடி முதலமைச்சர், ஆல்ரெடி அமைச்சர், ஆல்ரெடி எம்எல்ஏ. ஒரு எம்பி என்ன செய்வாருங்க? ஆளுங்கட்சி அவங்கள, ஆளுங்கட்சி நாம. இல்ல அதிமுக ஓட்டு போட்டு என்ன செய்ய போறாங்க? ஆளுங்கட்சி நாம. அதனால நீங்க கிட்ட வேலை வாங்கணும். ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சு வேலை வாங்கணும். பெண்ட் எடுக்கணும். நீ இதை சரி பண்ணி கொடுங்க, போய் பணத்தை வாங்கிட்டு வாங்க, இதை சரி பண்ணுங்க, விசைத்தறியா செய்யாம இருக்கிறீங்க, ஜவுளி பூங்காங்க ஆரம்பிங்க. அப்படித்தான் நம்ம ஜனநாயகத்துல மக்கள் வேலை வாங்கணும். இந்த எம்பியில ஜெயிச்சோன்னு எஸ்கேப் 5 வருஷம் கழிச்சு குடிங்கிளாஸ் போட்டு மறுபடியும் வர்றாங்க ஓட்டு போடுங்க அப்படின்னு. அந்த மாதிரி நம்ம செய்ய முடியாதுங்க ஐயா. அதனாலதான் நாம் போடுகின்றோம் என்று தெரிந்தவுடன் கம்யூனிஸ்ட் கட்சிக்கார எம்பி எஸ்கேப். நமக்கு இந்த வேலையே வேண்டாம். அதனால அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் அன்பு தம்பியாக உங்கள் வீட்டு பிள்ளையாக வைக்கக்கூடிய வேண்டுகோள், உறுதியாக நீங்கள் மோடி ஐயா வெற்றி பெற செய்ய வேண்டும். கோயம்புத்தூர் பாராளுமன்றமும் அதில் 400ல் ஒன்றாக இருக்க வேண்டும். வேலையை செய்து கொடுப்பது என்னுடைய பொறுப்பு ஐயா. ஒரு அன்புக்கு நன்றி. எல்லாம் வெயில் இருக்கிறீங்க. நம்ம நேரத்தை எடுத்து விரும்பல. பாரத் மாதா கி ஜெய். அன்பு பெரியவர்களே, அண்ணன் அண்ணாமலை அவர்களுடைய வெற்றி என்பது நம்முடைய கொங்கு மண்டலத்தில் தீர்க்கப்படாத பல பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு காண்கின்ற. ஆகவே உங்களுடைய பொன்னான வாக்குகளை தாமரை சின்னத்திற்கு வாக்களிப்பதன் மூலமாக நம்முடைய எதிர்காலம், நாளைய சந்ததியினுடைய வளர்ச்சிக்காக நாம் அளிக்கின்ற வாக்கு என்பதை மறந்து விடாதீர்கள் பெரியவர்களே. நம்முடைய தேசத்தையும் தெய்வத்தையும் இரு கண்களாக போற்றுகின்ற இறைப்பண்ணை சேர்ந்து கடந்த ஆண்டு மறைந்த ராமலிங்க சுவாமி அவர்களை இந்த நேரத்தில் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். அவருடைய ஆன்மா சாந்தடைய வேண்டும் என்று வேண்டுகின்றோம். பெரிய தாய்மார்கள், இன்னைக்கு நம்ம எதுக்கு இங்க வந்திருக்கிறோம்? பாராளுமன்ற தேர்தல் ஏப்ரல் 19ஆம் தேதி பரப்புரைக்காக வந்திருக்கின்றோம். உங்களுக்கு தெரியும், மிக முக்கியமான தேர்தல். மோடி ஐயா ஜெயிக்க போறாங்க. 400 எம்பிக்களோடு மறுபடியும் 3வது முறையாக ஆட்சியில் அமர போறாங்க. இன்னைக்கு நாம என்ன யோசிக்கணும் ஐயா? மோடி ஐயா ஆட்சியில் அங்க இருக்கிறாங்கன்னா இந்த அண்ணாமலை தம்பி எப்படி வேலை வாங்கலாம் நீங்க யோசிக்கணும். உங்களுடைய வீட்டு பிள்ளை, உங்கள் அன்பு தம்பியாக இந்த அண்ணாமலை கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதியினுடைய வேட்பாளராக உங்கள் முன்னால் நின்று கொண்டிருக்கின்றனர். நீங்க மோடி ஐயாவை ஜெயிச்சு ஆட்சியில் அமர்த்தும் பொழுது இந்த அண்ணாமலை எப்படி பெற்றெடுக்கலாம், எப்படி இந்த அண்ணாமலையை சேவை செய்ய வைக்கலாம், குறிப்பாக இருக்கக்கூடிய விசைத்தறி பிரச்சனைகள் எல்லாம் எப்படி தீர்வு கிடைக்கும். அதனாலதான் எல்லா இடத்துலயும் சொல்லிட்டு வர்றாங்கம்மா, ஒரு ஆண்டுல ஜூன் 4, 2024 ஜூன் 4, 2025 ஒரு ஆண்டுல விசைத்தறி பிரச்சனையை முழுமைப்படுத்தி பழையபடி எப்படி இருந்துச்சோ கொண்டு போய் உட்கார வச்சிருவோம் ஐயா. எதற்காக ஒரு ஆண்டு வேண்டும்? மற்ற அரசியல் தலைவர் மாதிரி மைக் எடுத்து வேலை பண்ணிடலாம் பாத்துக்கலாம் அப்படி பேச விரும்பலைங்க. இதற்கு நிரந்தர பிரச்சனை என்பது சோமனூர்ல ஒரு ஜவுளி பூங்கா முதல்ல உருவாக்கணும். எக்ஸ்போர்ட் அங்கிருந்து பண்ணணும். நூல் விலையை கட்டுக்குள்ள கொண்டு வரணும். அதற்கு நூல் வங்கி இருக்கு, அதை சரிப்படுத்தணும். கரண்ட் எல்லாம் குறைக்கணுங்க ஐயா. இன்னைக்கு இருக்கிற கரண்ட் பில் எல்லாம் கட்டி நீங்க விசைத்தறி நடத்தவே முடியாது. மத்திய அரசு கிட்ட பேசி எல்லோருக்கும் சோலார் தகடு வாங்கிட்டு வந்து 75% மானியத்துல சோலார் போட்டுடலாங்க ஐயா. இது மூன்றும் செய்யும் பொழுதுதான் விசைத்தறி யார் விசைத்தறி துறையில் இருக்கிறீங்களோ நீங்க தப்பிக்க முடியும்.
ஏன்னா இன்னும் 5 ஆண்டு காலம் இதே மாதிரி போச்சுன்னா ரொம்ப கஷ்டமா போயிடும், ரொம்ப கஷ்டமா போயிடும். ஊர்ல யார் எல்லா விஷயத்தையும் அடிச்சு உடைச்சு 1 கிலோ 2 கிலோ விலைக்கு போட வேண்டியதானே. அதனால உங்களை விட நாங்கள் உறுதியாக இருக்கின்றோம். விசைத்தறி பிரச்சனைக்கு தீர்வு கொடுத்தே ஆக வேண்டும் என்பதில் உறுதியா இருக்கும். குறிப்பாக நம்முடைய ஜவுளித்துறை அமைச்சர், நம்முடைய தொழில்துறை அமைச்சர் 2 பேரும் இணைந்து செய்ய வேண்டிய வேலை. மாநில அரசின் மீது நான் குற்றச்சாட்டு விரும்புறீங்க, அவங்க விட்டுருங்க. திமுக உங்களுக்கு தெரியும், குரங்கையில கொடுத்த பூம்பாலம் மாதிரி அவங்களே எடுத்து தலையில போட்டுக்கிட்டு அவங்களே பிச்சு வீசிட்டு போயிடுவாங்க, கரண்ட் பில் ஏத்துற மாதிரி. இன்னைக்கு நான் குறை சொல்ல வரலைங்க ஐயா, தீர்வு கொடுக்க வந்திருக்கின்றோம். நீங்கள் மோடி ஐயாவை ஆதரித்து தாமரை சின்னத்தை வெற்றி பெற செய்யும் பொழுது, உங்கள் வீட்டு பிள்ளை அன்பு தம்பி அண்ணாமலையும் நீங்கள் வெற்றி பெற செய்யும் பொழுது நிச்சயமாக இதை செய்து கொடுக்கின்றோம். அடுத்து நம்முடைய அன்பு சொந்தங்கள் வீடு இல்லாம இருக்கிறாங்க. ஐயா நீ பெரிய பிரச்சனை என்னங்க ஐயா, மோடி ஐயா வீடு கொடுக்குறாங்க, ஆனா நிலமல் 3 சென்ட் நிலம் வேணும், நிலமல். அதனால்தான் கோயம்புத்தூர் பாராளுமன்றத்தில் ஒரு புதிய யோசனை யோசிக்கிறோம். அடுக்குமாடி கட்டடத்தை கட்டிடலாம். நிலம் இல்லாதனால என்ன பண்றதுங்கம்மா, அடுக்குமாடி கட்டடத்துல மோடி ஐயா வீட்டை கட்டி விட்டுரும். இது வந்து குறிப்பா பாம்பே மாதிரி ஊர்ல எல்லாம் கட்டுறாங்க. அதுக்கு ஒரு தனி தீர்வு. அடுக்குமாடி பக்காவா ஃபர்ஸ்ட் கிளாஸ் அபார்ட்மெண்ட்டுங்கம்மா, 2 பெட்ரூம், ஒரு ஹாலு, லிப்ட் எல்லாம் போட்டு பக்காவா அபார்ட்மெண்ட் கட்டி விட்டுரும். கட்டி விட்டோம்னா நில பிரச்சனை இல்லை. ஏன்னா நீங்க ஊரை விட்டு வெளியே போக விரும்ப மாட்டீங்க, ஊருக்குள்ளே இருக்கணும்னு விரும்புவீங்க. அதனால இதற்கு தீர்வு என்னன்னா, மோடி ஐயாவுடைய வீட்டை எல்லா இடத்துக்கும் கொண்டு வர்றோம், அடுக்குமாடி கட்டடங்கள் கட்டி இதற்கு ஒரு தீர்வை கொடுத்து வருகின்றோம். இதாங்க என் தீர்வு. ஆனா மோடி ஐயா வீட்டை உறுதியா கொண்டு வந்து குடிசை வீட்டிலே யாரும் வாழக்கூடாது என்பது என்னுடைய உத்தரவாதம். நீங்கள் யாரும் குடிசை வீட்டுல வாழ மாட்டீங்க. 70 வருஷமா 80 வருஷமா யாரோ போய் சொல்லிருக்கலாங்க. நீங்க யோசிக்கணும், உங்களுக்காக யோசிக்கணும். நீங்க செயல்படுத்தக்கூடிய திறனும் திறமையும் எங்களுக்கு இருக்கு. அது மோடி ஐயாவுடைய சிறப்பு கவனம் அந்த கோயம்புத்தூர் மேல இருக்குது. அதனால உறுதியாக அதை செய்து கொடுக்கின்றோம். அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா திருப்பணி எல்லாம் அரசாங்கம் கொடுக்காம இருக்காங்களா, சரி பண்ணிடலானே. இவெல்லாம் போய் அண்ணா நீங்க மரியாதையே கேட்ட பர்மிஷன் கொடுக்க மாட்டேன், நாமளே போய் பண்ணிட்டு வந்தோம். இவன் அப்படித்தாங்க கோயிலுக்கு எதிராக இருக்கலாம், கோயிலுக்கு எதிராக உட்கார்ந்து இருக்கிறாங்க. கோயில்ல எதை வெட்டினாலும் கிளம்பி வந்துருவாங்க. நம்ம நான் வர்றேங்க, நான் எம்பியா நான் வர்றேங்க ஐயா, நீங்களும் ஆதரவு வந்து நானே போட்டு உடச்சு உள்ள வர்றேன். என்ன தெரியுது, ஊர் கோயில்ல திருவிழா நடத்த முடியல, என்னையா நீ அறநிலை பேர் வச்சிருக்கீங்க இல்லைங்களாங்கண்ணா. அந்த மாதிரி பேசினா தாங்க நான் வேலை வாங்க முடியும். நீங்க கொஞ்சம் ஏமாத்தீங்கன்னா தலைமையில மிளகா அரைச்சு போயிடுவாங்க. அதனால நான் உங்களோடு வருகின்றேன், என்ன பிரச்சனை நான் முன்னாடி தீர்த்து வைக்கிறேங்க ஐயா. அதெல்லாம் நீங்க மறந்துருங்க. இவங்கெல்லாம் போய் கை கட்டி பேசினீங்கன்னா தலைமையில உட்காந்துக்குவாங்க. அதெல்லாம் ஒரு பிரச்சனையே சொல்லாதீங்க ஐயா. அதெல்லாம் 2 நாள்ல சரி பண்ணிடலாம். வந்து நேரம் கூட்டமா போவோம், கூட்டோடப்ப உள்ள போவோம், சரி பண்ணிட்டு வெளியே வருவோம். அதெல்லாம் விடுங்க, நம்ம கோயில் தடுக்கிறதுக்கு இவையா இருக்கு. அதெல்லாம் நீங்க மறந்துருங்கம்மா. அதெல்லாம் நீங்க ஒரு பிரச்சனைன்னு சொல்லவே வேண்டாம். உறுதியாக அண்ணாமலை உங்களோடு இருந்து அதை சரிப்படுத்தி கொடுக்கிட்டோம். ஆனால் நான் உங்களிடம் வைக்கக்கூடிய அன்பான ராதாகிருஷ்ணன் எப்படி இருக்கிறீங்க, நான் உங்களுக்கு வைக்கக்கூடிய அன்பான வேண்டுகோள், மோடி ஐயாவை நீங்க 3வது முறையாக ஆட்சி கட்டல் அமர்த்தணும் ஐயா. நம்மளை தவிர நீங்க யாருக்கு ஓட்டு போட்டாலும், தாமரையை தவிர யாருக்கு ஓட்டு போட்டாலும் என்ன பிரயோஜனம் நான் கேட்கிறேன். திமுக காரங்க வந்தாங்க வர்றாங்க எல்லாம், திமுக ஓட்டு போடுங்க, திமுக ஓட்டு போடுங்க. தெரியாம கேட்கறதுங்க. திமுக முதலமைச்சர் இருக்காரு, திமுக அமைச்சர் இருக்காங்க, திமுக எம்எல்ஏ இருக்காங்க. இந்த 3 பேரும் செய்யாத எம்பி செய்வாருங்களா? அப்ப திமுக காரன் சொல்லிட்டு இல்லைங்க எங்க முதலமைச்சர் வந்து வேஸ்ட், முதலமைச்சர் ஒன்றும் தெரியாது, நீங்க திமுக எம்பிக்கு ஓட்டு போடுங்க, எம்பி எல்லாம் சரி பண்ணிட்டு நான் எலெக்ஷன்ல இருந்து ஒதுக்கிறேன். அப்புறம் இது திமுக எம்பி முதலமைச்சரும் வச்சுக்கிட்டு அமைச்சரும் வைத்துக் கொண்டு எம்எல்ஏ வைத்துக் கொண்டு 3 பேர் வேலை செய்ய மாட்டாங்களாமா? இந்த எம்பி தேவதூதன் அப்படியே திமுக எம்பி வந்தோடனே எல்லாம் செஞ்சிருவாருங்க. ஐயா ஆட்சியில் இருக்க போவது நாம், உங்களுடைய அன்பையெல்லாம் பெற்று 3வது முறையாக பிரதமராக இருக்க போவது மோடி, எல்லாம் பெற்று 3வது முறையாக பிரதமராக இருக்க போவது மோடி. அப்ப நமக்கு தீர்வு எல்லாம் மோடி அவர்கள் மட்டும்தான் ஐயா கொடுக்கணும். 1000 கோடி ரூபாயை கொடுக்கிறோம், குரங்கையில பூமாலை கொடுத்த மாதிரி இந்த பணத்தை என்ன பண்றாங்க யாருக்குமே தெரியலங்க. அதை கண்காணிக்க ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் வேண்டும். ஆனா அன்பு சகோதர சகோதரி, நான் உங்களுக்கு வைக்கக்கூடிய வேண்டுகோள், கிராமமே ஒன்னா உட்கார்ந்து நீங்க தாமரைக்கு ஓட்டு போகணும். ஏன்னா கிராம பிரச்சனைங்க அதெல்லாம், கிராம பிரச்சனை. இப்ப நான் சொல்றேங்க ஐயா, ஜவுளி வங்கி உருவாக்கிட்டு போறோம் நான் சொல்றேன். மத்த கட்சினால சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஏன்னா ஆட்சிக்கு நாங்க வர்றோம், அதனாலதான் நான் கொடுக்குறேன். நான் கொடுக்காம 1 வருஷத்துல நீங்க திட்டுவீங்கல்ல. அண்ணனும் மத்த அரசியல்வாதி தான் வந்து பேசாரு, ஓட்டு வாங்கிட்டாரு, கிளம்பிட்டாரு. அதனால ஒன்றொன்றையும் யோசிச்சு சொல்றோம். வீடு கட்டி கொடுங்கன்னு சொல்றீங்க, 3 சென்ட் நிலம், அதுக்கு அபார்ட்மெண்டா கட்டிடுவோம், பக்காவா கட்டிடுங்க, லிப்ட் போட்டு பக்காவா கட்டிடுவோம். மும்பைல கட்டுறாங்க பக்காவா, 2 பெட்ரூம் வச்சு ஒரு ஹாலை வச்சு ஒரு கிச்சனை போட்டு பக்காவா கட்டி விட்டுரும். ஏன்னா நீ ஊரை விட்டு வெளியே போக கூடாதுங்கம்மா, தவறா போயிடும். அங்க 3 சென்ட் உங்களை கொண்டு அங்க வீடு கட்டினா ஏத்துக்க மாட்டீங்கல்லம்மா. இல்ல எனக்கே வீடு கொடுத்தா நான் ஏத்துக்க மாட்டேன்ல. அதனால எல்லாத்துக்கும் தீர்வு வச்சிருக்கும். நீங்கள் நம்பி தாமரை சின்னத்திற்கு வாக்களித்து உங்கள் வீட்டு பிள்ளை அன்பு தம்பி அண்ணாமலையை நீங்கள் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று அன்போடு நான் கேட்டுக்கொள்கின்றேன். ஊரே சேர்ந்து மொத்தமா தாமரைக்கு ஓட்டு போடுங்க, ஊரே சேர்ந்து மொத்தமா போடுங்க. உங்க நம்பிக்கைக்கு எப்பொழுதும் பாத்திரமாக இருப்போம். சுட்டரிக்கின்ற வெயில பொறுப்பெடுக்காம நம்முடைய அன்பு தம்பிகள் அங்க நின்று இருக்கிறாங்க, பெரியவர்கள் தாய்மார்கள் உட்கார்ந்து இருக்கிறாங்க. அவங்களுக்கு இந்த நேரத்தில் நன்றி கலந்து வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து எல்லாம் உள்ளூர்காரங்க இளைஞர்கள், நான் இளைஞர்கள் நம்பித்தான் போறேனுங்க. அடுத்த 15 நாள் நான் திரும்ப வர முடியாதுங்க ஐயா. ஏன்னா நான் எல்லா இடத்துக்கும் போகணும், தமிழ்நாடு முழுசு நான் போகணும் ஐயா. 39 தொகுதி
பிரச்சாரம் நேற்று பாருங்க 6 தொகுதி பிரச்சாரம் முடிச்சுட்டு இன்னைக்கு வந்திருக்கிறேன். திரும்ப நாளை 5 தொகுதி பிரச்சாரத்துக்கு நம்ம வேட்பாளர் எல்லா இடத்துலையும் நிக்கிறாங்க ஐயா. மாநில தலைவராக வேற இருக்கேன். அதனால உள்ளூர்ல இளைஞர் படை நீங்க தான் வீடு வீடு ஏறி இறங்கணும். அண்ணாமலையான வந்தாரு, சொன்னாரு, இதான் தீர்வு, இப்படிதான் செய்ய போறாரு, நம்ம எல்லாம் கூட நிப்போம். ஒரு வீட்டுக்கு நீங்க போய் பேசிட்டு வரணும். அடுத்த 13 நாட்கள 4-5 முறை ஏறிடுங்க ஐயா. 4-5 முறை வீட்டுக்கு போயிட்டு வாங்க. உங்களை நம்பி மட்டும்தான் நான் போறேன். ஏன்னா மாற்றம் இப்ப இல்லை, நாங்க எப்பவும் மாற்றம் இல்லைங்க ஐயா. மோடி இருக்கும் பொழுது பயன்படுத்தலாம், அடுத்த ஒரு மோடி பிறந்து வரணும் இல்லைங்களாங்க ஐயா. ஒரு மோடி கிடைச்சிருக்கிறாங்க, திரும்ப ஒரு மோடி பிறந்து வர்றதுக்கு காத்திருக்கு போறோம். அதனால எந்த கட்சியா இருந்தாலும் ஓட்டை மாத்தி போடுங்க. மோடிக்கு ஓட்டு போடாம யாருக்கு போட போறோம்? மோடி மாதிரி நல்ல மனிதனுக்கு ஓட்டு போடாம யாருக்கு நாம ஓட்டு போட போறோங்க அந்த ஓட்டை வச்சுக்கிட்டு? அன்பு சகோதர சகோதரிகளுக்கு, பெரியவர்களுக்கு, தாய்மார்களுக்கு அன்பார்ந்த வேண்டுகோள், மோடிக்கு ஓட்டு போட்டேன் என்று பெருமையாக சொல்வோம். அந்த ஓட்டுக்கு முழு மரியாதை மோடிக்கு போடப்படும். அதே போல உங்களுடைய அன்பு தம்பி அண்ணாமலை உங்களுக்காக 3 வருஷமா போராடிட்டு இருக்கிறேன். இப்பதான் தமிழ்நாடு முழுவதுமே 234 தொகுதி நடத்திட்டு வந்தாங்க. எப்பதான் சுத்திட்டு வந்தேன் எலெக்ஷன் நிக்க வச்சுட்டாங்க. மோடியை தெளிவா இருக்கிறாங்க. கோயம்புத்தூருடைய பிரச்சனை எல்லாம் தீர்க்க வேண்டும் தம்பி, நின்று எல்லாம் சரி பண்ணி கொடு. நான் அன்பு சகோதர சகோதரரே, உங்களை நம்பி திரும்ப நான் ஊருக்கு நீங்க வெற்றி பெற செய்த பிறகு ஊருக்கு வரேன். அதுக்கு முன்னாடி நீங்க எல்லா வீட்லயும் இளைஞர் படை நீங்க போய் எல்லா வீட்லயும் பேசி தாமரைக்கு வாக்களிங்கள் என்று எல்லா வீட்லயும் சொல்லி நீங்க கொண்டு வரணும். பாட்டி நான் செஞ்சு கொடுத்துறேன் பாட்டி. எத்தனை நாள் வீடு இல்லாம கஷ்டப்படுத்தீங்க? பக்கவா அபார்ட்மெண்ட் கட்டி இதை போட்டு கொடுத்துறேன், லிப்ட் போட்டு கொடுத்துறேன். அது என் பொறுப்பு. ஜம்மு இருக்கலாம் பாட்டி. எத்தனை நாளைக்கு வெயில கஷ்டப்படுவீங்க? 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டம். இப்பதான் சம்பளத்தை ஏற்றணும். நகராட்சி போயிட்டீங்களா? கிராமத்துல இருக்கீங்களா? எங்க இருக்கிறீங்க? பஞ்சாயத்துல கொடுக்க மாட்டாருங்களா? சரி, கொடுக்கணும், எல்லாத்துக்கும் கொடுக்கணும். 100 நாள் கண்டிப்பா கொடுக்கணும். நான் கொடுக்க சொல்றேங்கம்மா, கொடுக்க சொல்றேன். ஃபண்ட் வாங்கிட்டு வர்றேங்கம்மா, அதை பத்தி கவலைப்படாதீங்க. ஃபண்ட் நான் வாங்கிட்டு வர்றேன். ஏன்னா மத்திய அரசுடைய திட்டம் 100% நம்ம பணங்கம்மா. மாநில அரசுக்கு சம்பந்தம் இல்ல. நீ இல்லைங்கன்னு சொல்றீங்களா? நம்ம தலைவர்கள் இருக்கிறாங்க, துணைத் தலைவர் எங்கன்னா இருக்கிறீங்க, அக்கா இங்க இருக்கிறாங்க. ஃபண்ட் இல்லைன்னு அக்கா சொல்றாங்க. நான் ஃபண்ட் இல்லைங்கன்னா மாநில அரசு கொடுக்கவே மாட்டாங்க. ஃபண்ட் நான் கூட்டு வந்துடுறோம் அக்கா. எதுக்கு நான் சொல்ல வந்தாங்க? சம்பளத்தை போன வாரம் ஏற்றிருக்கிறது பாட்டி 284 ரூபாய் சம்பளம் இருந்தது, 319 ரூபாய் ஏற்றி இருக்கிறோம். ஒரு நாள் 100 நாள் வேலை வாய்ப்பு ஒரு நாள் சம்பளம் 284 இருந்து 319 உயர்ந்திருக்கிறது. அதனால் 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்திற்கு தேவையான எக்ஸ்ட்ரா நிதியை நம்ம கொண்டு வர்றோம். அது ஒரு தடங்கல் கிடையாது. இங்க இருக்கிற எம்பி வாய் திறந்து நிதி கேட்டதாங்க நம்ம மோடி கொடுப்பாரு. வாய் திறந்து கேட்கணும். முதலமைச்சர் வாய் திறந்து கேட்கணும். வாய் திறந்து கேட்டதாங்க மோடி கொடுப்பாரு. நான் வாய் திறந்து கேட்டு வாங்கிட்டு வர்றேங்கம்மா. அதனால பாருங்க, நம்மளுடைய நேரடி மேற்பார்வையில பஞ்சாயத்தினுடைய துணைத் தலைவர் அக்கா இருக்கிறாங்க. நான் நேரடியாக அக்காட்ட பேசுறேன். அக்காவுக்கு தர்ம சங்கடம் இருக்கும். பணமே கொடுக்க மாட்டேன், எங்க நான் கொடுப்பேன்? இருக்க வச்சுட்டு ஒதுக்கிட்டு இருக்கோம். அதனால அக்காவுக்கும் சேவை செய்வதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பு நீங்க கொடுங்க. நிச்சயமாக இதை மாற்றி காட்டுவோம். அன்பு சகோதர சகோதரிகளுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளை, வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். பாரத் மாதா கி ஜெய். நமக்காக வேலை செஞ்சிருக்கிறார்கள். ஏழை மக்களுக்காக, பெண்களுக்காக, இளைஞர்களுக்காக, விவசாய பெருமக்களுக்காக 10 ஆண்டு காலம் மோடியினுடைய ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. ஐயா, இன்னைக்கு மோடி அவர்கள் வெற்றி பெற்று 3வது முறை ஆட்சி அமைக்கும் பொழுது எப்படி நம்ம ஊர் பகுதியினுடைய வளர்ச்சியை துரிதப்படுத்த முடியும் என்று நீங்கள் யோசிக்கிறீர்கள். இன்னைக்கு உங்கள் முன்னால் உங்கள் வீட்டு பிள்ளை, உங்கள் அன்பு தம்பி அண்ணாமலை நின்று கொண்டிருக்கின்ற கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதியினுடைய வேட்பாளராக எனக்கு பெரிய நம்பிக்கை இருக்கிறது. நீங்கள் அனைவரும் ஏப்ரல் 19ஆம் தேதி தாமரை சின்னத்திற்கு வாக்களித்து பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய கருத்தை வெளிப்படுத்தி உங்கள் வீட்டு பிள்ளை அண்ணாமலை வெற்றி பெற செய்து மோடி அவருடைய கண்ணும் காதுமாக கோயம்புத்தூரை எடுத்து வைத்து உங்களுக்கு என்ன வசதிகள் தேவையோ, என்ன திட்டங்கள் தேவையோ, அடிப்படை பிரச்சனைகள் என்ன இருக்கோ அனைத்தையும் கூட சரி செய்வதற்கு என்னை பயன்படுத்திக் கொள்வீர்கள். எனக்கு சேவை செய்வதற்கு ஒரு வாய்ப்பு கொடுப்பீர்கள் என்று பொறுமையாக நம்புகின்றேன். அதே நேரத்தில் பெரிய இளைஞர் படை இருக்கிறேன். ஆனா திரும்ப நான் அடுத்த 15 நாள் திரும்ப வர முடியாதுங்க ஐயா. ஏன்னா மாநிலம் முழுவதும் சுற்றுப்பயணம் கோயம்புத்தூர் முழுசா போதும். ஆனா இளைஞர்களை நம்பிக்கிறது நான் செல்கின்றேன். ஒரு வீட்டுக்கும் இளைஞர் பெருமக்கள் வீட்டுக்கு போகணும். குறைந்தபட்சம் 3 முறை போய் பார்த்து எதற்காக தாமரைக்கு ஓட்டளிக்க வேண்டும், அண்ணாமலை அண்ணாக்கு எதற்காக ஓட்டளிக்க வேண்டும் என்று எல்லா பெரியவர்கள் தாய்மார்கள்ட்ட நீங்க ஆசீர்வாதம் கேட்கணும். தாமரைக்கு நீங்கள் ஆசீர்வாதம் கொடுத்து நீங்க ஆசீர்வாதம் கேட்டா போது நம்முடைய பெற்றோர்கள், தாய்மார்கள், இளைஞர்கள் எல்லோரும் தாமரைக்கு இந்த முறை நீங்கள் வாக்களிக்க முழு நம்பிக்கை எனக்கு இருக்கு. அதனால இங்க இருக்கக்கூடிய இளைஞர் படை எல்லா வீட்டுக்கும் நீங்க ஏறி இறங்கணுங்க ஐயா. எல்லா மக்கள்கிட்ட போய் கேட்கணும், தாய்மார்களுடைய ஆசீர்வாதம் கேட்கணும். மிச்சதான் தாய்மார்கள் பார்த்துக் கொள்வார். பொறுமையாக இருந்தவங்க அனைவருக்கும் நன்றி தெரிவித்துவிட்டு என் கூட நம்முடைய டிஸ்ட்ரிக்ட் கவுன்சிலர் கோபாலசாமி இருக்கிறார்கள். அவரும் வந்து தெரிவித்துட்டு ஊருடைய மூத்தவர் ஐயா, சங்கத்தில் ரொம்ப முக்கியமான ஐயா, நமக்காக பொறுமையாக 2 மணி நேரம் என்று இருக்கிறார்கள். ஐயா அவர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துவிட்டு ஊரில் பெரியவர்கள், இளைஞர்கள், பெண்கள், தாய்மார்கள் எல்லோருக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டிருக்கோம். நன்றி, வணக்கம். பாரத புகழ்வோம்.
அனுமதி பெறாத நமக்கு தெரியுதுங்க ஐயா. சாதாரணமான ஒரு பேரூராட்சி இல்லைங்க. நம்முடைய பாரத பிரதமர் ஏற்பாடு செய்யக்கூடிய எல்லா நிகழ்ச்சியிலும் இந்த பேரூராட்சியிலிருந்து பங்கெடுத்துக்கிட்டே இருக்கிறீங்க. காசி தமிழ் சங்கமம் இங்கிருந்து போனீங்க, அயோத்தியா ஆஸ்தா எக்ஸ்பிரஸ் இங்கிருந்து அயோத்தியா போனீங்க, சௌராஷ்டிரா தமிழ் சங்கமம் நோபரிபாளையத்திலிருந்து போனீங்க. எந்த அளவுக்கு தேசியத்தோடு முழுமையாக இணைந்திருக்கக்கூடிய ஒரு ஊர் நோபரிபாளையம் என்பது நமக்கு தெரிகிறது. பிரதமருடைய திட்டங்களை எல்லாம் முழுமையாக இங்கே கொண்டு வந்து காசி தமிழ் சங்கமாக இருக்கட்டும், சௌராஷ்டிரா தமிழ் சங்கமமாக இருக்கட்டும், கடைசியாக நம்ம இடத்து இரண்டாவது காசி தமிழ் சங்கமாக இருக்கட்டும், எல்லாத்திலும் உங்க பங்கேற்பு இருக்குதுங்க ஐயா. ஆனால் உங்களுக்கு எல்லாம் முதல்ல நன்றி கலந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்த ஐயா, ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் உங்களுக்கு சொல்வதற்கு கடமைப்பட்டிருக்கின்றோம். குறிப்பாக விசைத்தறி தொழில், விசைத்தறியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நாங்கள் எல்லோரும் அறிந்திருக்கின்றோம். அதற்கு தீர்வு கொடுக்க வேண்டிய நேரமும் காலமும் வந்துவிட்டது. இன்னும் 5 வருஷம் நீங்க எதுவும் பண்ணாம இருந்தீங்கன்னா ஊர்ல ஒரு விசைத்தறி இருக்காதுங்க, எல்லாத்தையும் உடைச்சு எடைக்கு போட்டுட்டு கிளம்பிட வேண்டியதான். ஆனால் உங்களுடைய வீட்டு பிள்ளை அன்பு தம்பி அண்ணாமலை உங்களுக்கு ஒரே ஒரு உறுதிமொழி மட்டும் கொடுக்கின்றேன். ஒரே வருடம் ஜூன் 4, 2024 இருந்து ஒரே வருடத்துல விசைத்தறியினுடைய பிரச்சனை நீங்க சொல்ற அளவுக்கு எதுவும் இருக்காது, தலைகீழாக மாற்றி கொடுத்து வருகின்றோம். இதை எப்படி உறுதியா சொல்றோம் ஐயா? இதை சரி செய்ய வேண்டும் என்றால் சோமனூர்ல ஒரு ஜவுளி பூங்கா ஆரம்பிக்கிறேங்க ஐயா. முதல்ல மத்திய அரசு ஒரு ஜவுளி பூங்கா, ஏற்றுமதியை மையமாக வைத்து சோமனூர்ல ஜவுளி பூங்கா. குறிப்பாக நூல் விலையை கட்டுப்படுத்துவதற்கு நூல் வங்கி இருந்தும் கூட செயலிழந்து நிற்கிறது. நூல் விலையை கட்டுப்படுத்துவதற்கு முறையான நூல் வங்கி. அதை தாண்டிங்க ஐயா, நீங்க கரண்ட் பில் எல்லாம் ஓட்ட முடியாதுங்க ஐயா. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு 33 மாசத்துல தாய்மார்களுக்கு தெரியும் நிலை கட்டணம் உயர்வு, பீக் அவர் டிமாண்ட் 8 மணி நேரம் அதிகமா கரண்ட் பயன்படுத்தினீங்கன்னா அது உயர்வு. ஒருவேளை சோலார் போட்டு அதுல இருந்து பவர் எடுத்தீங்கன்னா அதுல ₹1.10 உயர்வு. மொத்தமாக மின்சாரத்தை பொறுத்தவரை 15%-இலிருந்து 55% உயர்த்தியிருக்கின்றான். இதற்கு ஒரே ஒரு தீர்வு என்னன்னாங்க, மத்திய அரசிடமிருந்து சோலாரை கொண்டு வந்து எல்லா விசைத்தறி உரிமையாளர்களும் கொடுக்கணும் 75% மானியத்தோடு. 2017 20 வரை 50% மானியத்தோடு ஒரு திட்டம் இருந்துச்சுங்க, பவர் திட்டம். அப்படி அதை திரும்ப மாற்றி தமிழ்நாட்டுக்காக சிறப்பு திட்டமாக கொண்டு வந்து இந்த பகுதியை தனியாக கவனித்து 75% மானியம் கொடுத்து சோலார் தகடு அட்டைகளை கொண்டு வந்து ஆராய்ச்சி இருக்கும்போது உள்ள ஏதோ போயிருச்சுங்க, சின்ன பூ உள்ள போயிருச்சு, பிரச்சனை இல்லை, சரியாயிருக்கு. அதனாலதான் விக்கில் வந்துட்டு இருக்காங்க, போய் தண்ணி குடிச்சு சரியாயிரும். அன்பு அது சின்ன பூ போடுறீங்களா, அதை பூ உள்ள போயிடுச்சு, பரவாயில்லைங்க, ஒன்றும் பிரச்சனை. அதனால் அன்பு சகோதர சகோதரிகளை, ஒரு வருட காலத்தில் இந்த விசைத்தறி தொழிலுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையை முழுமையாக நாங்கள் நிவர்த்தி செய்து கொடுக்கின்றோம். அல்ல எந்த மாற்று கருத்தும் இல்லை. இன்னைக்கு கௌசிகா நதி பக்கத்தில் இருக்கிற முக்கியமான நதிங்க. ஆனா கௌசிகா நதியில தண்ணி எப்ப வந்துச்சுன்னா 15 வருஷத்துக்கு முன்னாடி வந்துச்சு. யாராச்சும் பாத்தீங்களா? 15 வருஷத்துல இந்த வடிவேல கிணத்தை காணா அப்படிங்கிற மாதிரி கௌசிகா நதியை காணும். அதை துரிதமாக நாங்கள் நடைமுறைப்படுத்தி கொண்டு வருகின்றோம். 4 மாதங்களுக்கு முன்பு நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 990 கோடி ரூபாய் நொய்யல் மறுசீரமைப்புக்காக கொடுத்திருக்கிறாங்க ஐயா. கௌசிகா நொய்யலுடைய கிளை நதி. இந்த நதியெல்லாம் உயிர்ப்பித்தால் மட்டும்தான் இன்னும் 10 ஆண்டுகள் கழித்து இங்க மக்கள் வாழ முடியும். வேற தண்ணி இல்லைங்க. இன்னைக்கு போரே பாத்தீங்கன்னா 1200 அடிக்கு போயாச்சு இல்லைங்களா? 1200 அடி சாதாரணமா போறீங்க. அதனால் எங்களை பொறுத்தவரை நீர் மேலாண்மை, விவசாயம், தொழில் இது அனைத்தையும் கூட அடுத்த 5 ஆண்டுகள்ல சரி பண்ணி கொடுக்கின்றோம். கடுமையான வேலை. காரணம், மோடி அவர்கள் மக்களுக்காக கடுமையாக உழைத்து 10 ஆண்டு காலமாக ஆட்சியில் இருந்தும் நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர் மோடி அவர்களை முழுமையாக பயன்படுத்த தெரியவில்லை. மாற்றுக் கட்சி நண்பர்கள் எம்பியா இருந்தாங்க. இன்னும் அந்த வாய்ப்பு நமக்கு நீங்கள் கொடுக்க வேண்டும். உங்கள் வீட்டு பிள்ளை, உங்கள் அன்பு தம்பி அண்ணாமலைக்கு இந்த வாய்ப்பு நீங்கள் அளிக்க வேண்டும். உங்களுக்கு சேவை செய்வதற்கு மோடி அவர்கள் பலமாக டெல்லியிலே அமர்ந்திருக்கும் பொழுது உங்கள் அன்பு தம்பி அண்ணாமலையும் கூட மோடியை நினைக்கக்கூடியதை இங்கே சாதித்து காட்டி, குறிப்பாக நம்முடைய கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதி இருக்கக்கூடிய மோப்பரிபாளையத்திலிருந்து எல்லா பிரச்சனைகளும் கூட நாங்கள் சரி செய்து கொடுக்கின்றோம் என்கின்ற வேண்டுகோளை உங்களுக்கு இந்த நேரத்தில் வேண்டுகோளாக வைக்கின்றேன். நாங்கள் சரி இது கொடுக்கின்றோம். நீங்கள் உத்தரவாதமாக அதை எடுத்துக்கொள்ள வேண்டும். அன்பு சகோதர சகோதரி, அண்ணன் சொல்றாரு, கொஞ்சம் கன்னடத்துல பேசுங்க. எனக்கு தெரிஞ்ச கன்னடத்துல 2 பேசுறேங்கம்மா. ಪ್ರೀತಿಯ ಸಹೋದರ ಸಹೋದರರು, ನಿಮ್ಮೆಲ್ಲರಿಗೂ ನಮಸ್ಕಾರ ತಿಳಿಸ್ತೇನೆ. ಕನ್ನಡ பேசுறேங்க. ನಿಮ್ಮೆಲ್ಲರಿಗೂ ಗೊತ್ತಿರ್ತದೆ 2019 ಏಪ್ರಿಲ್ 19 2019 ಮೋದಿ ಅವರು 303 ಸೀಟ್ ನಲ್ಲಿ ಗೆದ್ದುಕೊಂಡು ಬಂದಿದ್ದರು.
ಬಾರಿ 2024 ಏಪ್ರಿಲ್ 19 ಮೋದಿ ಅವರು 400 MP ದಾಟಿ ಬರಬೇಕು ನಾವೆಲ್ಲರೂ ಕೂಡ ಆಸೆ ಇಟ್ಕೊಂಡಿದ್ದೀವಿ. ನಾನು ಸರಿಯಾ ಪೇಸಂಗ ನಿಮ್ಮೆಲ್ಲರೂ ಕೂಡ ವಿನಂತಿ ಮಾಡ್ತೀನಿ, ತಾವೆಲ್ಲರೂ ಕೂಡ ಸಹಕಾರ ಕೊಟ್ಟು ನಮ್ಮ ಕಮಲಕ್ಕೆ ನೀವೆಲ್ಲರೂ ಬೆಂಬಲ ಕೊಟ್ಟು ಎಲ್ಲಾ ಕಡೆಯಲ್ಲಿ ಕೂಡ ತಾಮರೆ ತಾಮರೆ ತಾಮರೆಗೆ ತಾವು ವೋಟ್ ಮಾಡಬೇಕು, ತಾಮರೆ ಚಿನ್ನಕ್ಕೆ ವೋಟ್ ಮಾಡಬೇಕು. ಮೇಪೂರು ಪಾಳ್ಯದಲ್ಲಿ ಏನೇನು ಪ್ರಾಬ್ಲಮ್ ಇದೆ ಅದೆಲ್ಲ ಕೂಡ ಸರಿ ಮಾಡ್ಲಿಕ್ಕೆ ಆಗ್ತದೆ. ವೀವಿಂಗ್ ಪ್ರಾಬ್ಲಮ್ ಇದೆ, ಅದೆಲ್ಲ ಕೂಡ ನಾವು ಸರಿ ಮಾಡ್ತೀವಿ. ಏನೋ ಮೋದಿಯವರ ಮೇಲೆ ಇರುವಾಗ ಮೋದಿ ಅವರು ಡೈರೆಕ್ಟ್ ಆಗಿ ಮಾತಾಡ್ಲಿಕ್ಕೆ ನನಗೆ ತಾಕತ್ತದೆ. ಏನೇನು ಪ್ರಾಬ್ಲಮ್ ಇದೆ ಎಲ್ಲ ಸರಿ ಮಾಡಿ ಕೊಡ್ತೀವಿ. ನೀರು ಪ್ರಾಬ್ಲಮ್ ಇದೆ, ಇಲ್ಲಿರುವ ವೀವಿಂಗ್ ಪ್ರಾಬ್ಲಮ್ ಇದೆ, ಎಲ್ಲ ಸರಿ ಮಾಡಿ ಕೊಡ್ತೀವಿ. ಪ್ರೀತಿಯ ಮಿತ್ರರೇ, ನಿಮ್ಮಲ್ಲಿ ಮತ್ತೊಮ್ಮೆ ವಿನಂತಿ ಮಾಡ್ತೀನಿ, ತಾವು ಈ ಬಾರಿ ಮೋದಿ ಅವರಿಗೂ ತಾಮರೆ ಚಿನ್ನದಲ್ಲಿ ನೀವು ಬೆಂಬಲ ಕೊಡಬೇಕು. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த முறை நீங்கள் தாமரை சின்னத்தில் மோடி அவர்களுக்கு வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று பணிவன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். உங்கள் அன்பு தம்பி அண்ணாமலையை மறந்து விடாதீர்கள். உங்களுக்காக சேவை செய்வதற்காக காத்திருக்கின்றேன். அது சரி பண்ணுங்கம்மா. இளைஞர்களுடைய வாழ்க்கை கேள்விக்குறி ஆகிவிடும். அதனால என்னுடைய வேண்டுகோள், மோத்தூர் பாளையத்துல ஊரே சேர்ந்து நீங்க தாமரை போட்டுப்போம். ஊரே சேர்ந்து அன்னை திரும்ப ஏப்ரல் 19 வரைக்கும் என்னால திரும்ப 2வது முறை வர முடியாதுங்க. காரணம், தமிழ்நாடு முழுசு போய் தேர்தல் பிரச்சாரம் பண்ணணும், கோயம்புத்தூர் முழுசா போனுங்க. அதனால் நான் உங்களை நம்பி விட்டு போகின்றேன். கைத்தறியை பொறுத்தவரை, கைத்தறி உங்களுக்கு தெரியும், கைத்தறிக்கு தனி வங்கி, தனி அடையாள அட்டை, கைத்தறிக்கு தேவையான எல்லா விஷயங்களும் செய்து கொடுக்கின்றோம். நம்முடைய தேர்தல் அறிக்கை வருங்க, கோயம்புத்தூருக்கு தனியா கொடுக்க போறோம். கைத்தறிக்கு வந்து ஒரு பக்கம் முழுவதுமே இருக்கு. நாங்க பண்ணித்தரோம் தலைவா, பண்ணித்தரோம் எல்லாம் பண்ணித்தரோம். கைத்தறி பவர்களும் எல்லாம் சரி பண்ணி கொடுக்கிறோம். காரணம், நீங்க ஜெயிச்சாதான், கொங்கு செழித்தால் தான் எங்கும் செழிக்கும். ஆனால் நீங்க ஜெயிக்கணும், எந்த மாற்று கருத்து இல்லை, நீங்க ஜெயிச்சே ஆகணும். ஆனால் அன்பு சகோதர சகோதரிகளே, அடுத்த 13 நாட்கள் எனக்காக நீங்க போய் ஓட்டு கேட்கணும். எனக்காக நீங்க போய் எல்லா வீட்லயும் போய் ஏறி இறங்கி, அண்ணாமலை என்ன சொல்லிட்டு போனாரு, செய்யறாரு, மோடி ஐயா தான் வரப்போறாரு, இங்க அதே கட்சியில வரும்பொழுது நிச்சயமாக நம்முடைய பிரச்சனைகளுக்கெல்லாம் அவர்களால் தீர்வு கொடுக்க முடியும் என்று அனைத்து இல்லங்களுக்கும் சென்று ஏறி இறங்கி தாமரைக்கு நீங்கள் வாக்கு சேகரிக்க வேண்டும் என்கின்ற அன்பான வேண்டுகோளை உங்களுக்கு வைத்துவிட்டு செல்லுகின்றேன். திரும்ப நீங்க என்னைய உங்களுக்கு சேவை செய்வதற்கு நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். இந்த வேலையெல்லாம் நிறைய கொடுங்க, எல்லாத்தையும் செஞ்சு கொடுக்கிறோம். கௌசிகா நதி பாத்தீங்கன்னா நீங்க உள்ளூர்லயே அருமையான உங்களுக்கு எல்லாம் பஞ்சாயத்து தலைவர் அருமையா கிடைச்சிருக்கிறாங்க. எல்லாம் உயிர் அறக்கட்டளை இருந்து 10 பேர் நீங்க ஜெயிச்சு வந்திருக்கீங்க. தமிழ்நாட்டிலேயே முதலாக சுயேட்சையாக நின்றவர்களை வெற்றி பெற செய்த ஊர் இது. எல்லாரும் செய்யறாங்க ஐயா. உங்க ஊர்ல இருக்கக்கூடிய 6 கிலோமீட்டர் கௌசிகா சுத்தம் பண்ணிட்டீங்க. கௌசிகா மேலும் சுத்தம் பண்ணாதானே தண்ணி வரும். அதனால மொத்தமாக கௌசிகா நதியை இந்த நொய்யல் ப்ராஜெக்டோடு இணைத்து மொத்தமாக சுத்தம் செய்து இதில் மறுபடியும் நீர் வருவதற்கான நீர்வரத்தை அதிகரித்து கொடுக்கின்றோம் என்கின்ற உறுதிமொழி அளித்து என்னோடு மேலே நிற்கக்கூடிய நம்முடைய ஒன்றிய தலைவராக இருக்கக்கூடிய அருமை சகோதரர் மகேந்திரன் அவர்களுக்கு நன்றி கலந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து, மாவட்ட தலைவர் உள்ளாட்சி பிரிவு அண்ணன் மோகன்ராஜ் அவர்கள் நன்றி கலந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து, கொங்குநாடு முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய அண்ணன் எஸ் கோபால் அவர்கள் முழு ஆதரவை கொடுத்து நம்மோடு இருக்கின்றார்கள். அவருக்கு நன்றி கலந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து, மூத்த தலைவர்கள் அருண்குமார், தங்கராஜ், திருமூர்த்தி, கவிதாமணி, உமேஷ் அவர்கள், பொன்னுசாமி அவர்கள் நன்றி தெரிவித்து, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட செயலாளர் பாஸ்கர் அவர்கள், பாஸ்கர் அவங்க வண்டிக்குள்ள உட்கார்ந்து இருக்காருங்க. ஏன் வண்டிக்குள்ள உட்கார் தெரியுங்களா? இந்த வண்டி தாங்கம்மா டெல்லி போற வண்டி. இந்த வண்டி ஏறிட்டார். ஆனா இந்த வண்டி தான் மோடி ஐயாவை ஆட்சியை அமர வைக்கக்கூடிய வண்டி. மிச்சவங்க எல்லாம் அங்கங்க சுத்திட்டு இருக்காங்க. ஆட்சி அமைக்க போகுது நம்முடைய ஆட்சி. அதனால அண்ணன் பாத்தீங்கன்னா பாஸ்கர் அண்ணன் வண்டியில் ஏறி காலையே உட்கார்ந்து, டெல்லி போற வண்டியில் தானே உட்காரணும், தமிழ்நாடு வண்டி எனக்கு வேண்டாம், இந்த எலெக்ஷனுக்கு 2026 பார்த்துக்கலாம். அதே போல் நீங்களும் சிந்திக்க வேண்டும் என்று அன்பான வேண்டுகோளை வைக்கின்றேன். SRS சிம்புதன்ன இதற்கு முன்பு சூலூர்ல இடைத்தேர்தல் என்றவர், உங்களுக்கு எல்லாம் நல்ல அறிமுகமானவர். ஒன்றிய தலைவராக இருக்கக்கூடிய MSD சுப்பிரமணி அவர்களுக்கு, மேப்பேரி பாளையத்தினுடைய செயலராக இருக்கக்கூடிய சின்னசாமி அவர்களுக்கு நன்றி கலந்து வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து, நம்முடைய மூத்த தலைவர்கள் எல்லோரும் இங்க இருக்கின்றார்கள், அவருக்கும் நன்றி தெரிவித்து, அண்ணன் அந்த பேர் சொல்லணும்னு கொடுங்க, எல்லா பேரும் சொல்லிட்டோம். கடுமையா உழைக்கிறீங்க. மோகன்ராஜ் அவர்கள், தங்கராஜ் அவர்கள், அருண்குமார் அவர்கள், திருமூர்த்தி அவர்கள், உமேஷ்குமார் அவர்கள், விவசாயி ஒன்றிய தலைவர் பொன்னுசாமி அவர்கள், கவிதாமணி அவர்கள், ரேவதி அவர்கள், மோகன்ராஜ் அவர்கள், CM மூர்த்தி அவர்கள், மேனகா தேவி அவர்கள், பிரபாகரன் அவர்கள், கூட்டணி கட்சி எல்லோரும், சின்னசாமி அண்ணன், பாலு அண்ணன், ஜெயராஜ் அண்ணன், முத்துகிருஷ்ணன் அவர்கள் நன்றி கலந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து, நம்ம மறந்து விடாதீர்கள், உங்களுடைய சின்னம் தாமரை, வெற்றியின் சின்னம் தாமரை, உங்கள் வீட்டு பிள்ளை அண்ணாமலையின் சின்னம் தாமரை என்பதை நீங்கள் மறந்து விடாதீர்கள். ஏப்ரல் 19 மூப்பரி பாளையத்தில் ஊரே சேர்ந்து நீங்க தாமரை ஓட்டு போகணும். மோடி ஐயாவை ஜெயித்து வைக்கணும், அண்ணாமலையை உங்கள் சேவகனாக பயன்படுத்த வேண்டும் என்கின்ற அன்பு வேண்டுகோளை வைத்து நிறைய முடித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். பாரத் மாதா. கனியூர்வாழ் வாக்காளர் பெருங்குடி மக்களே, நடைபெறவிருக்கின்ற பாராளுமன்ற தேர்தலிலே
பாரதிய ஜனதா கட்சியின் சார்பிலே போட்டியிடுகின்ற பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவர் பாசத்திற்கினிய அண்ணாமலை அவர்களுக்கு தாமரை சின்னத்திலே வாக்குகளை தாருங்கள் என்று உங்களை எல்லாம் தேடி வந்து கேட்டுக்கொண்டிருக்கிறார். உங்களுடைய மகத்தான ஆதரவை அவருக்கு அளித்து அவரை பாராளுமன்றத்துக்கு அனுப்பி வைக்குமாறு உங்களை எல்லாம் தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறோம். அன்பார்ந்த பெரியவர்களே, தாய்மார்களே, அன்புக்கினிய சகோதர சகோதரிகளே, நாம் எல்லோரும் கூட நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை 3வது முறையாக ஆட்சி மன்றத்தில் அக்கறை கீழே வந்து பாக்குறாங்க. கீழே வர்றாங்க, கீழே வர்றாங்க. ஏன்னா லேராட்சின்னு சொல்றேன், கீழே வர்றாங்க. பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை 3வது முறையாக ஆட்சி மன்றத்தில் அமர்த்த வேண்டும் என்பதற்காக நின்று கொண்டிருக்கிறோம். 10 ஆண்டு காலம் சிறப்பாக ஆட்சி செய்த நம்முடைய பிரதமர் அவர்களுக்கு மறுபடியும் 5 ஆண்டு காலம் 2024 29 வரை ஏழை மக்கள், பெண்கள், விவசாய பெருமக்கள், இளைஞர்களை மையப்படுத்தி 10 ஆண்டு காலம் நம்முடைய ஆட்சி நடந்து கொண்டிருந்தது. அன்பு சகோதர சகோதரிகள், என இந்தியா இன்னும் வலிமையாக நம்முடைய பாரத பிரதமர் அவர்களை 400 பாராளுமன்ற உறுப்பினர்களை தாண்டி இன்னும் வலிமையாக அமர் வைக்கப் போகின்றோம். கடுமையான முடிவுகள் எடுப்பதற்கு, முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கு, இந்த நாட்டை அடுத்த கட்டம் எடுத்துச் செல்வதற்கு நம்முடைய பிரதமர் அவர்களுக்கு நாம் கொடுக்கக்கூடிய 400 பாராளுமன்ற உறுப்பினர் மூலமாக அனுமதி கொடுக்கின்றோம். அப்படி இருக்கக்கூடிய சரித்திர தேர்தலில் கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதியில் உங்கள் வீட்டு பிள்ளை, உங்கள் அன்பு தம்பி இந்த அண்ணாமலை நின்று கொண்டிருக்கின்றார் வேட்பாளராக. நிச்சயமாக நீங்கள் மோடி அவர்களை தேர்ந்தெடுக்கும் பொழுது 400 பாராளுமன்ற உறுப்பினர்கள் மோடி அவர்களை அமர்த்தும் பொழுது அதை ஒருவனாக இந்த அண்ணாமலையும் தேர்ந்தெடுப்பீர்கள் என்பதை முழுமையாக நான் நம்புகின்றேன். காரணம், அரசியல் என்பது ஒரு மாற்றம் வர வேண்டும் என்று நினைக்கின்றோம். பண அரசியல், ஜாதி அரசியல், குடும்ப அரசியல் இருந்து வெளியே வந்து சாமானிய மக்களை மையப்படுத்தக்கூடிய அரசியல் தமிழகத்தில் வர வேண்டும் என்று நினைக்கின்றோம். அது கோயம்புத்தூரிலிருந்து ஆரம்பமாகட்டும் என்பதுதான் என்னுடைய வேள்வி. அன்பு சகோதர சகோதரிகளே, மறந்து விடாதீர்கள், நம்முடைய சின்னம் தாமரை, வெற்றியின் சின்னம் தாமரை, உங்கள் வீட்டு பிள்ளை அண்ணாமலையின் சின்னம் தாமரை, ஒரு மாற்றத்திற்கான சின்னம் தாமரை என்பதை மறந்து விடாதீர்கள். ஏப்ரல் 19ஆம் தேதி. அதே நேரத்தில் நம்முடைய கனியூர் ஊராட்சியை பொறுத்தவரை தொழிற்சாலைகள் நிறைந்த பகுதி, புதிய குடியிருப்புகள் நிறைய வந்திருக்கக்கூடிய பகுதி. ஆனா உங்களுக்கு கொடுக்கக்கூடிய குடிநீர் என்பது 2001 மக்கள் தொகை அடிப்படையில பில்லூர் அணையிலிருந்து குடிநீர் பொறுத்து கொடுக்கப்பட்டு வருகிறதுனால என்ன குடிநீர் பற்றாக்குறை இருக்குது. நிறைய மக்கள் கனியூரில் குடியேறி கொண்டிருக்கின்றார்கள். அதனால உங்களுக்கு நான் உறுதி அளிக்கின்றேன், முதல் வேலையாக கனியூரை பொறுத்தவரை 2001க்கு பிறகு 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பு நம்ம கையில டேட்டா இருக்குது ஐயா. 2021 மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2024 25 வரும். அதனால் நம்ம கிட்ட இருக்கக்கூடிய சமீபத்திய மக்கள் தொகை அடிப்படையில பில்லூர் அணையிலிருந்து உங்களுக்கு தண்ணீரை பிரித்து கொடுக்க வேண்டும் என்பது என்னுடைய குறிக்கோள் மட்டுமல்ல, அதை நிச்சயமாக செய்து காட்டுகின்றோம். அது ஒரு பெரிய பிரச்சனை அங்க இருக்குது. அடுத்தது, பின்னண்டம்பாளையம் குக்கிராமம் 4 உள்ளாட்சி அமைப்புகளே விரிந்துள்ளது. 2014 மக்கள் ஒரே ஒரு உள்ளாட்சி அமைப்பு கொடுக்க சொல்றாங்க. 4 இடமா பிரிஞ்சு கிடக்குது. அதையும் சரி செய்து இந்த குக்கிராமத்தை கனியூர் ஊராட்சியோடு இணைக்கின்றோம். 3வது, நம்முடைய கனியூர் ஊராட்சி அருகில் இருக்கக்கூடிய நகராட்சியோடு இணைக்கப்படும் என்று சொன்ன பொழுது நீங்கள் ஆர்ப்பாட்டம் நடத்திட்டு இருக்கீங்க. எங்களுக்கு அது வேண்டாம் என்று. அதற்கு என்னுடைய முழு ஆதரவை நான் தருகின்றேன். கனியூர் ஊராட்சியா இருக்குது. நீங்க ஒரு கிராமத்திலிருந்து ஊராட்சியா மாறி ஒரு சின்ன அழகு இருக்கு. அது தேவையில்லாம அதை நாம் நகராட்சியாக மாற்ற வேண்டாம். அதனால் இது ஊராட்சியாகவே தொடர வேண்டும். உங்களோடு நானும் இருக்கின்றேன் என்கின்ற என்னுடைய முழு நம்பிக்கையை உங்களுக்கு அளிக்கின்றேன் அன்பு சகோதர சகோதரிகள். அது மறந்து விடாதீர்கள், இது அரசியல் மாற்றத்திற்கு அற்புதமான வாய்ப்பு. 2024 பாராளுமன்ற தேர்தல், குறிப்பாக மோடி அவர்கள் மேலே அமரும் பொழுது இங்க இருக்கக்கூடிய பிரச்சனை எல்லாம் பேசுவதற்கு ஒரு நபர் தேவை. அது விவசாய பிரச்சனையா இருக்கட்டும் ஐயா, பவர்லூம் பிரச்சனையா இருக்கட்டும், தொழிலாளர்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனையாக இருக்கட்டும், தொழிற்சாலைகளாக இருக்கட்டும், ஒரு நபர் இங்கிருந்து பேசணும். கடந்த 10 ஆண்டுகளாக நம்ம கிடைத்த பாராளுமன்ற உறுப்பினர் வேறு வேறு கட்சியில் யாரும் பேசாம பார்லிமெண்டிலே மௌன விரதம் எடுத்துவிட்டு வெளியே வந்திருக்கின்றார்கள் 5 ஆண்டுகளுக்கு பிறகு. ஆனால் நாம் இந்த முறை நிறைய பேசி சாதித்து காட்டி நம்முடைய பகுதியினுடைய வளர்ச்சிக்கு துணை இருக்க வேண்டும் என்கின்ற வேள்வியோடு உங்கள் முன்னால் வேட்பாளராக நின்று கொண்டிருக்கின்றேன். நிச்சயமாக நீங்கள் அதை ஆமோதித்து உங்கள் அன்பை கொடுத்து நிச்சயமாக தாமரை சின்னத்தில் வாக்களித்து ஏப்ரல் 19ஆம் தேதி நடக்கக்கூடிய தேர்தலில் ஒரு பெரும் வெற்றியை தேடி கொடுப்பீர்கள் என்கின்ற முழு நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. அது வந்திருக்கக்கூடிய எல்லா அன்பு சகோதர சகோதரிகள், பெரியவர்கள், தாய்மார்களுக்கு நன்றியை தெரிவித்து நம்முடைய மூத்த தலைவர்கள் என்னோடு இருக்கின்றார்கள். குறிப்பாக நம்முடைய மாவட்ட பிரதிநிதி, மாவட்ட கவுன்சிலராக இருக்கக்கூடிய அண்ணன் கோபால்சாமி அவர்கள் என்னோடு இருக்கின்றார்கள். அதே நேரத்தில் இந்த பகுதியில இந்த பகுதியில சுயேட்சை அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளராக சூலூர் பை எலெக்ஷன்ல போட்டியிட்டு அண்ணன் SRA செந்தில் அவர்கள் நம்மோடு இருக்கின்றார்கள். உங்கள் அன்பையெல்லாம் பெற்றிருக்கக்கூடிய ஒரு கடினமான உழைப்பாளி காலையிலிருந்து என்னோடு வந்து கொண்டிருக்கின்றார்கள். அவருடைய திறமையை நான் பார்த்துக் கொண்டிருக்கின்றேன். எவ்வளவு அற்புதமான திறமை இருக்கு.
அதே நேரத்தில் இந்த ஊராட்சி மன்ற உறுப்பினர் கனியூர்ல நம்முடைய அன்பு சகோதரர் சிவகுமார் அவர்கள் இருக்கின்றார். மிக கடுமையாக மக்களுக்காக பணி செய்து கொண்டிருக்கின்றார்கள். அவரையும் வாழ்த்து வணங்கி நம்முடைய மாவட்ட தொழில் பிரிவில் இருக்கக்கூடிய அண்ணன் எம்ஆர் முருகன் அவர்கள், ரத்ன சபாபதி அவர்கள், தாமோதரன் அவர்கள், சேகர் அவர்கள், பாலசுப்ரமணியம் அவர்கள், செபஸ்டின் அவர்கள், அதேபோல் நம்முடைய கிளை தலைவர்களாக ஆற்றல் பகுதி தலைவராக இருக்கக்கூடிய சிவசாமி அவர்கள், லட்சுமணன் அவர்கள், சக்திவேல் அவர்கள், பாலசாமி அவர்கள், செல்வம் அவர்கள், ராமன் அவர்கள், அண்ணன் ஆறுமுகம் அவர்களுக்கும் நன்றி கலந்த வாழ்த்துக்களை வணக்கங்கள் தெரிவித்து, ஐயா மறந்து விடாதீர்கள், கனியூரை பொறுத்தவரை படித்தவர்கள் பண்பாளர்கள் இருக்கக்கூடிய பகுதி, தொழில் வளர்ச்சி அதிகமாக இருக்கக்கூடிய பகுதி. நமக்கு தெரியும் மோடி ஐயாவோடு நாம் இருக்கும் பொழுது இன்னும் வேகமாக வளர முடியும், இன்னும் வேகமாக பிரச்சனைகள் எல்லாம் அணுக முடியும். அதனால் நிச்சயமாக நீங்கள் தாமரைக்கு வாய்ப்பு கொடுத்தீர்கள் முழு நம்பிக்கையோடு உங்களிடமிருந்து விடைபெற்று செல்கின்றோம். நன்றி, வணக்கம். பாரத் மாதா கி ஜெய். வளர்ச்சி அரசியல் வேண்டும் என்று இதோ உங்களை சந்தித்து வாக்குகளை கேட்டுக் கொண்டிருக்கிற அண்ணாமலை அவர்களுக்கு தாமரை சின்னத்திலே வாக்குகளை தாருங்கள். பெரியவர்களே, நம்முடைய கொங்கு மண்டலத்தில் தேவைகளை பூர்த்தி செய்ய 10 ஆண்டு காலம் திமுக அதிமுக என மாறி மாறி வாக்களித்து நம்முடைய வளர்ச்சி குன்றியது. பெரியவர்களே, நமக்கு தேவையானவற்றை இந்த பகுதியினுடைய வளர்ச்சிக்கான திட்டங்களை மத்திய அரசிடமிருந்து கேட்டு பெற்றிட அன்புக்குரிய அண்ணாமலை அவர்களுக்கு தாமரை சின்னத்திலே தாருங்கள். பெரியவர்களே, அன்பு பெரியவர்களே, அண்ணாமலையாக மாறி அவருக்காக நீங்கள் வாக்கு சேகரிக்க வேண்டும். பெரியவர்களே, தயவு செய்து யாரும் பூவை போட வேண்டாம், செல்ஃபி எடுக்க வேண்டாம். தயவு செய்து அவருடைய குற்றம் இறங்கி இறங்கி என்ன இன்னும் ஏராளமான ஊர்களுக்கு செல்ல வேண்டி இருக்கிறது. எங்களால் முடியறதில்லை. அன்பார்ந்த பெரியவர்களே, தாய்மார்களே, ஐயா கொஞ்சம் கொஞ்சம் முன்னாடி வரணுங்களா? பின்னாடி மக்கள் நிக்கிற மாதிரி இருக்கிறாங்க. ஆனா கொஞ்சம் முன்னாடி போங்க. பாட்டி கொஞ்சம் பின்னாடி போயிருங்க. பாட்டி அப்படியே ஆராய்ச்சி எடுத்துருங்க. பாட்டி பாட்டி அப்படியே ஆராய்ச்சி எடுத்துருங்க. சரிங்க. ஏன்னா அடுத்து என்ன 16 பாயிண்ட் இருக்கு. 10 மணிக்கு அக்கா கீழே வந்து தொட்டு கூப்பிட்டுக்கிறேன். பேசிக்கா அண்ணா மக்கள் நிறைய இருக்கிறாங்க. முன்னாடி போயிடலாம் வாங்க. அண்ணா கொஞ்சம் மெதுவா போங்க. லேடிஸ் எல்லாம் இருக்கிறாங்க. மெதுவா போங்க. மெதுவா போங்க. லேடிஸ் எல்லாம் இருக்கிறாங்க. மெதுவா போங்க. அண்ணா வாங்க வாங்க தங்கம். நல்லா இருக்கீங்களா? ஓகே. மீண்டும் மோடி. பாரத் மாதா கி அண்ணா நன்றிங்க. நல்லா இருக்கீங்களா ஐயா? ரொம்ப சந்தோஷம். வாங்க குட்டி, வாங்கடா குட்டி, வாங்க முன்னாடி வாங்க வாங்க வாங்க. அன்பார்ந்த பெரியவர்களே, தாய்மார்களே, அற்புதமான ஊஞ்சப்பாளையத்தில் இருந்து கொண்டிருக்கின்ற ஊஞ்சப்பாளையம் என்று சொன்னாலே ஒரு ஆன்மீக குறிப்பாக உங்களுடைய காவடி குழு உலகம் முழுவதும் செல்லக்கூடிய காவடி குழு. தமிழ்நாட்டில் எங்கிருந்தாலும் கூட ஊஞ்சப்பாளையம் என்று சொன்னால் காவடி குழு என்று சொல்லும் அளவுக்கு ஒரு மிக சக்தி வாய்ந்த ஒரு ஆன்மீக பூமியிலே மக்கள் இங்கு இருக்கின்றனர். இங்க இருக்கக்கூடிய எல்லா பகுதியை போல இங்கேயும் கூட விசைத்தறி, விவசாயம் இரண்டும் தான் முக்கிய தொழில்நிலை. இன்னைக்கு ரெண்டுக்குமே பிரச்சனை இருக்கு. விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் தண்ணி பிரச்சனை. 1000 அடி போர் போட வேண்டியது இருக்குது. கௌஷிகா நதியில தண்ணி இல்ல. எல்லா இடத்திலும் கூட பிரச்சனை. முதல்ல இருந்த மாதிரி தண்ணி இல்லைங்கம்மா. நீர் மேலாண்மை யாரும் கவனமே கொடுக்கல. 50 ஆண்டு காலமாக தமிழக அரசியல்ல நீர் மேலாண்மை பற்றி யாரும் யோசிக்கவே இல்லை. கர்மவீரர் காமராஜர் ஆட்சி காலத்துல 14 டேம் கட்டிட்டு போனாருங்க 9 வருஷத்துக்கு. அதன் பிறகு யார் எந்த டேம் கட்டாங்கன்னு கேளுங்க. யாரும் இல்லை. மோடியா கொடுக்கக்கூடிய பணம் தூர்வாருவதை கூட கொள்ளடிக்கிறாங்க. அதனுடைய விளைவு இன்னைக்கு எல்லா ஊர்லயும் வெப்பம் அதிகமாயிருச்சு, உஷ்ணம் அதிகமாயிருச்சு. பராமரிப்பு பணிகள் நடப்பது கிடையாது.
மழை பெஞ்சா கூட தண்ணியை தேக்கும் அளவுக்கு குளங்கள் அதெல்லாம் குட்டையெல்லாம் நாம் தூர்வாரவில்லைங்கய்யா. இது ஒரு பக்கம். விசைத்தறியை பொறுத்தவரை கடந்த 3 ஆண்டுகளாக நிறைய பிரச்சனைகள் விசைத்தறிக்கிறது. ஊர்லாம் பார்த்தா கிராமத்துல எல்லாருமே விசைத்தறியை உடைச்சு கிலோ கணக்கில் வித்துட்டு போயிட்டு இருக்கிறாங்க. அதனால் நான் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய உத்தரவாதம் ஒரே ஒரு ஆண்டு மட்டும்தான் தேவை. விசைத்தறியை முழுமையாக மாற்றி அமைப்பதற்கு ஒரே ஒரு ஆண்டு. நான் அதிகமெல்லாம் உங்களுக்கு நேரம் கேட்கலீங்க. ஒரே ஒரு ஆண்டு வேண்டும். எதற்கு ஒரு ஆண்டு வேணுங்க? 2 விஷயங்களுக்காக வேண்டும் ஐயா. விசைத்தறி அப்படிங்கிற ஒரு பிரச்சனையை மட்டும் நம்ம சால்வ் பண்ண முடியாதுங்க ஐயா. விசைத்தறியை ஒட்டி இருக்கக்கூடிய சில பிரச்சனைகளை சரி செய்தால்தான் விசைத்தறி சரியாகும். உதாரணத்துக்கு நூல் விலை, அது சரி பண்ணணும். அதற்கு நமக்கு நூல் பேங்க் இருக்குதுங்க ஐயா, சரிபடாம இருக்கிறாங்க. அது சரியா கொண்டு வந்து நூலினுடைய விலையை தரமா நிர்ணயிக்கணும். 2வது பாத்தீங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில கரண்ட் பில் எக்கச்சக்கமா ஏற்றிட்டாங்க. விலை கட்டணம் உயர்வு, பீக் அவர் டிமாண்ட் சார்ஜ் உயர்வு, சோலார் போட்டீங்கன்னா ₹1.10. மொத்தமா என்ன ஆயிடுச்சுனாங்க ஐயா, மின்சார கட்டணத்தை பொறுத்தவரை குறைந்தபட்சம் 15% அதிகபட்சமா 55% வரை உயர்ந்திருக்கு. இந்த காசை வச்சு நம்மளால விசைத்தறி நெய்ய முடியாதுங்க, எடுக்க முடியாது. அதற்கு நான் உங்களுக்கு சொல்வது என்னவென்றால், இதற்கு முன்பு மோடி ஐயா 2017 இருந்து 20 வரைக்கும் பவர் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை வச்சிருந்தாங்க ஐயா. அதனுடைய நோக்கம் என்னன்னா, விசைத்தறி தொழிலை பொறுத்தவரை மத்திய அரசு 50% மானியம் கொடுக்கும். நீங்க சோலார் தகடுகளை போட்டுக்கலாம், 50% மானியம். நான் உங்களுக்கு உறுதிமொழி கொடுக்கின்றேன், இதை மத்திய அரசு கிட்ட பேசுங்க ஐயா, 75% மானியமாக உயர்த்துகின்றேன். 75%, 25% நீங்க போட்டுங்க, 75% மத்திய அரசு போட்டுக்கும். எல்லாம் சோலாருக்கு மாறணும் ஐயா. சோலாருக்கு மாறணும், கரண்ட் பில்ல குறைக்கணும், நூல் விலையை கட்டுப்படுத்தணும். ஜவுளி பூங்கா சோமனூர்ல ஆரம்பிப்போம். 1 வருடத்திற்குள்ள சோமனூர்ல ஜவுளி பூங்கா ஆரம்பிப்போம். ஜவுளி பூங்கா நாங்க இதுக்குள்ளேயே பிரிண்டிங் எல்லா தொழிலும் இதுக்குள்ளேயே வந்துடும். உங்களுக்கு எந்த பிரச்சனை இருக்கா, நீங்க எங்கேயும் போய் கொடுக்கல வேண்டாம். மொத்தமா நமக்கு ஏற்றுமதிக்கு உதவி செய்யும். இன்னைக்கு இதை செய்ய முடியும் என்றால் நம்முடைய ஆட்சியில மோடி ஐயானால மட்டும்தான் செய்ய முடியுங்க ஐயா. யாராலையும் செய்ய முடியாது. நம்மால் மட்டும்தான் ஜவுளி பூங்காவாக இருக்கட்டும், 75% மானியம் உயர்த்தி கொடுப்பதாக இருக்கட்டும், நூல் வங்கி அதை முறைப்படுத்தி நூலுடைய விலையை குறைப்பதாக இருக்கட்டும், இதெல்லாம் நம்முடைய ஆட்சியில் மட்டும்தாங்க ஐயா நடக்கும். அதனால ஒரு உறுதிமொழி கொடுக்கின்றோம். அதே நேரத்தில் விவசாயிக்கு இத்தனை ஆண்டு காலமாக விவசாயத்தை பொறுத்தவரை நீர் மேலாண்மைக்கு எந்த பணமே போடாதனாலேங்க ஐயா எல்லா திட்டங்களும் தேங்கி நிற்குது. ஆனமலை நல்லாறு 1958 ஒரு செங்கல் வைக்கல. இன்னைக்கு அதை நீங்க செயல்படுத்தி காட்ட வேண்டும் என்றால் 10,000 கோடி ரூபாய் தேவை. 8 TMC தண்ணிங்க ஐயா. அதை கொண்டு வந்து இந்த குளங்குட்டையெல்லாம் நப்பி விட்டுலாங்கம்மா, நிலத்தடி நீர் மேல உயர்ந்துடும். அதுக்கு PAP கால்வாய் கூட இன்னும் முறைப்படுத்த வேண்டும். அதுக்கும் அரசியல் காரணங்களுக்காக யாரும் கை வைக்காம இருக்கிறாங்க. கௌஷிகா நதி புனரமைக்கணும். நொய்யல் நம்முடைய ஜீவ நதி பாத்தீங்கன்னா குப்பை மேடாக இருக்குது. மோடி ஐயா 4 மாதத்திற்கு முன்பு 990 கோடி ரூபாய் கொடுத்தாங்க. அதை கொண்டு வந்து கௌஷிகா நதி, கிளை நதி, நொய்யல் நதி எல்லாம் சுத்தப்படுத்தி தண்ணீரை கொண்டு வரணும். மொத்தமா சொல்லணும்னாங்க ஐயா வேலை நிறைய இருக்கு. இதான் மொத்தமா ஒரே வார்த்தையில வேலை நிறைய இருக்கு. இதற்கு முன்பு பாராளுமன்ற உறுப்பினர்கள் கோவையில் எப்படிங்க ஐயா இருந்தாங்க, பாராளுமன்றத்துல போய் மௌன விரதத்தில் இருந்தாங்க. நீங்க என்னங்க ஐயா தொகுதி பக்கமே வரலன்னா அது என்ன பாப்பட்டது, மோடி வந்துட்டாரு, நான் வேற கட்சியில இருக்கிறேன், என்ன பண்றது, 5 வருஷம் சும்மா உட்காந்து டைம் பாஸ் பண்ணிட்டு வெளியே வந்துட்டு. ஐயா இன்னும் ஒரு 5 ஆண்டுகள் இதே மாதிரி போச்சுன்னா எந்த ஊர்லும் நெசவு தொழில் இருக்காது, எந்த ஊர்லயும் பவர்களும் இருக்காது, தென்னமுல்லை வைக்க முடியாது, எல்லாம் விவசாயத்தை விட்டு வெளியே வர வேண்டிய சூழ்நிலை. அதனால் உங்களுக்காக நான் இங்கே நின்று கொண்டிருக்கின்றேன். இதை செயல்படுத்த வேண்டும் என்பதற்காக நின்று கொண்டிருக்கின்றேன். இதை முறைப்படுத்த வேண்டும், வளர்ச்சியை கொண்டு வரணும், பிரச்சனைகளை தீர்வு கொடுக்கணும். மோடி ஐயா இருக்கும் பொழுது இதை செய்தி காட்ட வேண்டும். ஏன்னா மோடி ஐயா தவிர 10,000 கோடி ரூபாய் யாரும் கொடுக்க மாட்டாங்க. ஆணைமணி நல்லா இருக்கலாம், 10,000 கோடி ரூபாய் யாருங்க கொடுப்பாங்க? யாரும் கொடுக்க மாட்டாங்க. மோடி அவர்கள் மட்டும்தான் கொடுக்கும். ஆனால் அன்பார்ந்த பெரியவர்களே, தாய்மார்களே, உங்களிடம் வைக்கக்கூடிய அன்பான வேண்டுகோள், நீங்கள் இந்த முறை பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு தாமரை சின்னத்தில் வாக்களித்து 400 பாராளுமன்ற உறுப்பினர்களை தாண்டி அவரை அமர வைக்க வேண்டும். அதே நேரத்தில் உங்கள் வீட்டு பிள்ளையாக இருக்கக்கூடிய உங்கள் அன்பு தம்பி அண்ணாமலைக்கும் நீங்கள் தாமரை சின்னத்தில் வாக்களித்து கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதியில இருக்கக்கூடிய பெருமக்கள் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று பணிவன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். மோடி ஐயா மேலே இருக்கும் பொழுது என்ன தேவையோ செஞ்சு கொடுத்துறோம் ஐயா. நீங்க 3 ஆண்டுகளாக பார்த்துக் கொண்டிருக்கின்றீர்கள். கொஞ்சம் கடுமையான அரசியல்வாதி நான். லஞ்ச ஊழலை எப்பொழுதும் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். மிக கடுமையாக பேசக்கூடிய மனிதன் நான். குறிப்பாக யாரெல்லாம் தன்னுடைய அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்யறாங்களோ எப்பொழுதுமே விட்டு வைத்தது கிடையாது. இன்னைக்கு மக்களுக்கு ஒரு சேவகனாக இருப்பதற்கு நீங்கள் ஒரு வாய்ப்பு கொடுப்பீர்கள் என்கிற முழு நம்பிக்கையோடு இங்கே நின்று கொண்டிருக்கின்றோம். என்னோட பாத்தீங்கன்னா நம்முடைய தலைவர்கள் எல்லாம் நின்று இருக்கிறாங்க ஐயா. குறிப்பாக இதற்கு முன்பு சூலூர் இடைத்தேர்தலில் போட்டியிட்ட அண்ணன் செந்தில் அண்ணன் நம்மோடு இருக்கின்றார்கள். அவருக்கு இந்த நேரத்தில் நன்றி கலந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து, நம்முடைய அன்பு சகோதரர் சதீஷ்குமார் அவர்கள் ஊராட்சி மன்றத்தினுடைய உறுப்பினராக இருக்கிறாங்க. நம்முடைய சக்தி கேந்திரத்தினுடைய பொறுப்பாளர் அண்ணன் சிவகுமார் அவர்கள் வார்டு உறுப்பினராக இருக்கிறாங்க. எல்லோருக்கும் நன்றி கலந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து,
நம்முடைய கிளை தலைவர்கள் வீராசாமி அவர்கள், முத்துக்குமார் அவர்கள், ராஜ்குமார் அவர்கள், சின்னசாமி அவர்கள், விக்னேஷ் அவர்கள், சென்னியப்பன் அவர்கள், மூத்த நிர்வாகிகள், இத்தனை காலமாக அந்த கட்சியை வளர்த்தியவர்கள், சிவசாமி அவர்கள், கருப்புசாமி அவர்கள், பாலு அவர்கள், ஹைவே மயில்சாமி அவர்கள், பாலசுப்ரமணியம் அவர்கள், வெங்கடேசன் அவர்கள், செல்வராஜ் அவர்கள், எல்லோரும் நன்றி தெரிவித்து நம்முடைய கூட்டணி கட்சி நண்பர்கள், அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் எல்லாரும் இருக்கிறாங்க. அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றி கலந்த வாழ்த்துக்களை வழங்கி தெரிவித்து, யூபி பாலு ஒண்ணு நீங்க இருக்கீங்களா? யூபி பாலு ஒண்ணு நம்ம முகத்தை பார்ப்போம், பின்னர் இருக்கான். யூபி பாலனுக்கு கூட நன்றி கலந்த வாழ்த்துக்களை வழங்கி தெரிவித்துக் கொள்கின்றேன். அன்பு சகோதரர்களே, ஒரே ஒரு வேண்டுகோள், திரும்ப என்ன 2வது முறை ஊருக்கு வர முடியாதுங்கம்மா. தேர்தலுக்கு முன்பு முஞ்சப்பாளையத்தில் ஏப்ரல் 19ஆம் தேதி கூட வர முடியாது. காரணம், நான் 39 பாராளுமன்ற தொகுதிக்கு பிரச்சாரத்துக்கு ஏன்னா பொய்யா பேசுறான். நான் போனதான் உண்மை பேச முடியும், பொய்யா பேசுறான். அதனால போக வேண்டிய கட்டாயம். பொய்யா மாத்தி மாத்தி பேசுறேன். ஸ்டாலின் போய் பேசிட்டு போனே பின்னாடியே கண்மொழியாக்க வந்து போய் பேசுறான். இவங்க ரெண்டதுக்கு அப்புறம் உதயநிதி ஸ்டாலின் அடுத்த நாள் வந்து பெரிய போய் பேசுறாங்க. 3 பேருடைய பொய்யும் தோல்வித்து காட்டுவதற்கு அவங்க பின்னாடி நான் போக வேண்டிய நிலைமை இருக்குதுங்க, ஒரு பாராளுமன்ற தொகுதியாக. அதனால் நான் ஊஞ்சப்பாளையத்தில் வந்து உங்களுடைய அன்பை கோரிவிட்டு செல்கின்றேன். அடுத்த 13 நாட்கள் எனக்காக நீங்கள் பாடுபட வேண்டும் என்கிற அன்பு வேண்டுகோள் நான் வைக்கிறேன். எல்லா வீட்டுக்கும் போகணும், எல்லா மக்களையும் பார்க்கணும். ஆல்ரெடி நீங்க செய்றீங்க, ஒரு பெரிய அன்போடு செய்கின்றீர்கள். எல்லா மக்களையும் நீங்க பார்க்கணும், எல்லா வீட்டுக்கும் ஏறி இறங்கணும். அண்ணாமலை என்ன வெற்றி பெற்றால் இதெல்லாம் நடக்கும் என்பதை நீங்க சொல்லணும். நீங்களால் தீர்வு கொடுக்க முடியும். காரணம், 400 எம்பிக்களோட வலிமையான ஒரு பிரதமருங்க. வலிமையெல்லாம் இந்தியாவில் பார்த்ததே கிடையாது. என்ன சொன்னாலும் செய்வார், சொல்லி செய்ய கொடுக்கக்கூடிய ஆற்றல் இறக்கம் இருக்குதுங்க, அது உங்களுக்கு தெரியும். அதனால் இந்த முறை அடுத்த 5 ஆண்டு காலத்தில் இந்த பிரச்சனை மொத்தமா முடிச்சிருவோம் ஐயா. புது பிரச்சனை வரட்டதை ஹேண்டில் பண்ணும். ஆனா பழைய பிரச்சனை எல்லாம் மொத்தமாக நாம் சரி செய்து விடுவோம். அதற்காக இங்க வந்திருக்கக்கூடிய எல்லா நண்பர்களுக்கும் நன்றி தெரிவித்து, பெரியவர்கள் தாய்மார் நன்றி தெரிவித்து, ரொம்ப சந்தோஷங்க. நீட் தேர்வுல 10 மாணவர்கள் இந்த ஒரு பகுதியில பாஸ் ஆயிருக்கலாம். 10 பேர் பாருங்க நீட் தேர்வுல பாஸ் ஆகி இன்னைக்கு மருத்துவர்களா இருக்கிறாங்க ஊஞ்சப்பாளையம் பகுதியில. அவர்களுக்கும் நன்றி தெரிவித்து, அன்பு சகோதரர் சதீஷ்குமார் அவர்களுக்கு நன்றி தெரிவித்து, ஆனா நான் கீழே வர்றேன், ஏன்னா நேரமாச்சு. போட்டோ 100 ரூபாய்க்கு எடுத்துக்கலாங்க ஐயா. நான் மெயினா மாலை மட்டும் அந்த சகோதரிகள் இருக்கிறாங்க, அதை மட்டும் வாங்கிட்டு போயிடுறேன். திரும்ப நான் கண்டிப்பா ஊருக்கு வர்றேங்க ஏப்ரல் 19க்கு அப்புறம். வந்து உங்களோடு வந்து உணவு அழிந்துமாறு நான் நிச்சயமா வருகின்றேன். உங்கள் அன்புக்கு என்றும் கடமைப்பட்டிருக்கின்றேன். நின்று கொண்டிருக்கின்றீர்கள். பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 3வது முறையாக ஆட்சி கட்டளை அமர வேண்டும், 400 பாராளுமன்ற உறுப்பினர்களை தாண்டி அமர வேண்டும் என்பதிலே உறுதியாக இருக்கிறது. இதே நேரத்தில் உங்கள் வீட்டு பிள்ளை, உங்களுடைய அன்பு தம்பி அண்ணாமலையும் கூட கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதியினுடைய வேட்பாளராக உங்கள் முன்னால் நின்று கொண்டிருக்கின்றேன். நிச்சயமாக நீங்கள் மோடி அவர்களை 400 எம்பிக்களோடு தேர்ந்தெடுக்கும் பொழுது என்னையும் இங்கிருந்து நீங்கள் தேர்ந்தெடுத்து நம்முடைய பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு தீர்வு கொடுப்பதற்கு, என்னை சேவை செய்வதற்கு நீங்கள் அனுமதி கொடுப்பீர்கள் என்று நம்புகின்றேன். குறிப்பாக நம்முடைய விவசாய பிரச்சனையாக இருக்கட்டும், நீர் மேலாண்மை பிரச்சனையாக இருக்கட்டும், விசைத்தறி பிரச்சனையாக இருக்கட்டும், இதுக்கெல்லாம் தீர்வு வேண்டும். 10 ஆண்டு காலமாக இதை தள்ளி வச்சாச்சுங்க. இன்னைக்கு வரும் நாளைக்கு வரும் தீர்வு. அடுத்த 5 ஆண்டுகளிலே தீர்வு கொடுக்கவில்லை என்றால் உள்ளூர்ல யாரும் இருக்க முடியாதுங்க. விவசாயம் செய்ய முடியாது, தண்ணி இல்லை, நீர் மேலாண்மை இல்லை, நொய்யல் நதி மாசுபடிந்திருக்கிறது, கௌசிகா நதியில தண்ணி எடுக்க முடியாது, நிலத்தடி நீர் இப்போ 1000 அடிக்கு போயிடுச்சு. அதனால பெரிய பெரிய திட்டங்களை கொண்டு வர வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்கு. அது ஆணையமலை நல்லாறு திட்டமாக இருக்கட்டும், பிஏபி திட்டமாக இருக்கட்டும், அதையெல்லாம் முழுமைப்படுத்த வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்கு. அதே நேரத்தில் விசைத்தறியை பொறுத்தவரை ஒரே ஒரு ஆண்டு காலம், ஒரே ஒரு வருடம் மட்டும்தான் வேண்டும் முழுமையாக இந்த விசைத்தறி பிரச்சனையை சரி செய்வதற்கு. நூல் பிரச்சனையிலிருந்து, நூல் விளையாட்டத்திலிருந்து, கரண்ட் விளையாட்டத்தை தடுப்பதற்கு சோலார் மின்தகடுகள் கொண்டு வருவதிலிருந்து, சோமனூரிலே ஒரு ஜவுளி பூங்கா மத்திய அரசு சார்பாக உருவாக்குவதிலிருந்து இதற்கான நிரந்தர தீர்வை நோக்கி நாம் செல்ல வேண்டும். அது நிச்சயமாக 1 ஆண்டு காலத்தில் நாம் செய்து கொடுப்போம் என்று சொல்லி எங்க இருக்கக்கூடிய எல்லா அன்பு சொந்தங்களுக்கும் கூட மறந்து விடாதீர்கள். ஏப்ரல் 19 நம்முடைய வெற்றி சின்னம் தாமரை 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 என்பதை மறந்து விடாதீர்கள். என்னோடு நம்முடைய மாவட்ட கவுன்சிலர் அண்ணன் கோபால்சாமி அவர்கள் இருக்கின்றார்கள். அவருக்கும் இந்த நேரத்தில் நன்றி இழந்த வாழ்த்துக்களை வணக்கங்கள் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஐயா, நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கிறீங்க ஐயா. உள்ளூர் பிரச்சனை, குறிப்பாக இந்து அறநிலைத்துறை இயக்கக்கூடிய அருள்மிகு மகாகாளியம்மன் திருக்கோவில் கும்பாபிஷேக விழா 15 ஆண்டுகளுக்கு முன்பு நடைபெற்றிருக்கிறது. சரி செய்ய வேண்டும் என்று உங்களுக்கு தெரியும். இதில் நான் மிக கடுமையாக பேசிக் கொண்டிருக்கின்றேன். இந்து அறநிலைத்துறை வந்த பிறகுதான் நம்ம கோயில் மேலாம் கை வச்சு நம்முடைய வழிமுறை நடைமுறைகளையே அவங்க வந்து எடுத்து வைத்திருக்கின்றாங்க. இதை கம்பீரமாக எடுத்து செய்வோங்க ஐயா. அதே நேரத்தில் அரசு மின்திரு விலக்கு இல்லாத ஒரே கிராமம் ராமாட்சி அம்பாளையமா இருக்கு. அதை சரி பண்ணணும். நம்முடைய இதில் அது கொண்டு வந்துடலாங்க ஐயா. அத்திக்கடவு நீர் மேல் நிலை தொட்டியை பற்றி நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க. இதே பிரச்சனை தாங்க ஐயா. தண்ணி இல்லை. அதை சரி செய்வதற்கு ஒரு பக்கம் அத்திக்கடவு திட்டத்தை முழுமைப்படுத்தணும். 98%, 99% அப்படியே ஓட்டிட்டு இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் இந்த பக்கம் வந்து மிக முக்கிய திட்டமாக இருக்கக்கூடிய ஆனைமலை நல்லாறு திட்டம் 1958 கிடப்பில் இருக்கு. அதையும் சரி பண்ணணும். பிஏபி திட்டத்தையும் முழுமைப்படுத்தணும். அது 3ம் செய்யும் பொழுது மட்டும்தான் நமக்கு ஒரு விமோசனம். நிச்சயமாக அதை செய்கின்றோம். உங்களுடைய அன்புக்கு கடமைப்பட்டிருக்கின்றோம்.
பெரிய எழுச்சியோடு உற்சாகம் கொடுத்த எல்லோருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி, வணக்கம். பாரத் மாதா கி ஜெய். கவர்ச்சி அரசியலை புறந்தள்ளி வளர்ச்சி அரசியலை முன்னெடுக்கின்ற நம்முடைய உத்தவர், நல்லவர், படித்தவர், நம்பிக்கைக்குரிய இளைஞர் அண்ணன் அண்ணாமலை அவர்களுக்கு தாமரை சின்னத்திலே உங்களுடைய வாக்குகளை தாருங்கள் என கேட்டுக்கொள்கின்றோம். பெரியவர்களே, அந்த பின்னாடி வர்ற வண்டிக்கு தயவு செய்து வழிவிடுங்க. நம்ம வண்டிக்கு பின்னாடி அத்தனை வண்டிகள் கொஞ்சம் வழி நின்று வேட்பாளருடைய வாகனம் பின்னால் நின்றுட்டு இருக்கு. அது முன்னாடி வர்றதுக்கு கொஞ்சம் சற்று வழிவிட்டீங்கன்னா மாதப்பூர் போறதுக்கும் தொட்டிமலை போறதுக்குள்ள கொஞ்சம் வழிவிடுங்க. அன்பு பெரியவர்களே, வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் இப்பொழுது பேசிய இவர் ஒருவர் மட்டும் அண்ணாமலை அல்ல, நாம் ஒவ்வொருவரும் அண்ணாமலையாக. நாளைய தமிழகத்தினுடைய நம்பிக்கை அண்ணன் அண்ணாமலை அவர்கள் உங்கள் மத்தியிலே வாக்குகளை கேட்பார். பெரியவர்களே, தேசபக்தியும் தெய்வபக்தியும் நிறைந்த பாரதிய ஜனதா கட்சியினுடைய வேட்பாளர் அண்ணன் அவர்களுக்கு தாமரை சின்னத்தில் வாக்குகளை. அன்பார்ந்த பெரியவர்களே, தாய்மார்களே, அன்புக்கினிய கீழே வரணையா பேசி சொல்றீங்க. அன்புக்கினிய தொட்டிப்பாளையம் கிராமத்தில் இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளே, ஊர் மக்களே, உங்கள் எல்லோருக்கும் கூட முதல்ல நன்றி சொல்ல நாங்கள் கடமைப்பட்டிருக்கின்றோம். மொத்த ஊரே திரண்டு வந்து நின்று கொண்டிருக்கின்றீர்கள். அக்கா பேசி முடிச்சனே கீழே வந்துடுறேன். அது சூடு அழைச்சி நினைக்கிறேன். அக்கா வாங்க, சூடு கழிச்சு வைக்கலாங்க. மொத்த ஊரே திரண்டு வந்து நின்று கொண்டிருக்கின்றீர்கள். உங்களுடைய ஆதரவு முழுவதுமாக நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு இருக்கிறது. 400 பாராளுமன்ற உறுப்பினர்களை தாண்டி நம்முடைய பிரதமர் அவர்கள் 3வது முறையாக ஆட்சி கட்டளை அமர வேண்டும் என்கின்ற வேள்வியோடு நீங்கள் நின்று கொண்டிருக்கிறீர்கள். ஐயா, எதற்கு 400 எம்பி வேண்டும்? 273 எம்பி இருந்தாலே போதும் ஆட்சி அமைக்கிறதுக்கு. பிரதமருக்கு எதற்காக 400 எம்பிக்கள்? செக்யூரிட்டி ஸ்டாஃப்ல போதும், பக்கத்து கட்டிப்போம். நிறைய பேர் வண்டியில் நிற்காதீங்க, இறங்கி 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 தேவையான மக்களுக்கு. எதற்கு 400 பாராளுமன்ற உறுப்பினர்கள் வேண்டும் என்றால், ஒரு வலிமையான பிரதமரை முதலாக நாம் பெறப்போகின்றோம். 2014 283 எம்பிக்கள், 2019 303. ஐயா, 400 எம்பிக்கள் என்னன்னா முக்கியமான முடிவுகள் எடுக்கும். யாருக்கும் பயப்பட தேவையில்லை. எந்த அரசியலுக்கும் யாரும் கூட கை கட்டி நிற்கவில்லை. ஐயோ, மாநில தேர்தல் நடக்குமே, ஒரு வருடத்திற்கு 6 மாநில தேர்தல் நடக்குமே, என்ன செய்யலாம்? அதெல்லாம் அவசியமே இல்லைங்க. 400 எம்பிக்களோடு ஒரு பிரதமர் வந்து அமரும் பொழுது தனி பெரும்பான்மையோடு வந்து அமர்கின்றார். உதாரணத்துக்கு நதிநீர் இணைப்பு, அது இந்தியாவில் செயல்படுத்தவே முடியாதுங்கம்மா. அதை செயல்படுத்தக்கூடிய ஒரே ஒரு தலைவர் பாரத பிரதமர் நரேந்திர மோடி மட்டும்தான். அதான் பிரதமர் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள், இந்த 5 ஆண்டு காலம் கடினமான முடிவுகளை எடுப்பதற்கு நான் தயங்க மாட்டேன் என்று சொல்லியிருக்கிறார்கள். கடினமான முடிவை இந்த நாட்டினுடைய வளர்ச்சிக்கு அடுத்த 25 ஆண்டுகள் வளர்ச்சிக்கான அடித்தளம் போடக்கூடிய முடிவை எடுப்பதற்கு நான் தயங்க மாட்டேன். அதனால்தான் பாரத பிரதமர் அவர்களுக்கு 400 எம்பிக்கள் நம்ம கொடுக்கணும். இரண்டாவது, பிரதமர் அவர்கள் வலிமையாக அமரும் பொழுது எப்படி பிரதமரை பயன்படுத்தி நம்முடைய கோயம்புத்தூர் பகுதியினுடைய வளர்ச்சியை நாம் மேம்படுத்த வேண்டும் என்று யோசிக்க வேண்டும். உதாரணத்துக்கு பாருங்க, தொட்டிப்பாளையம் கிராமம் தேசிய அரசியல் பிரதமர் அங்கே வலிமையாக அமரும் பொழுது இந்த ஊர் பிரச்சனை எப்படி தீர்க்கிறது இல்லையா? அப்படித்தான் நம்ம யோசிக்கணும். உதாரணத்துக்கு நீங்க பாத்தீங்கன்னா, விசைத்தறி ஒரு பக்கம், விவசாயம் ஒரு பக்கம், இரண்டும் 2 கண்களாக இந்த பகுதியில் இருக்குது. விவசாயமும் பிரச்சனையில் இருக்கு. காரணம் நீர் மேலாண்மை, தண்ணி இல்லை, தண்ணி வரத்தில்லை. அது நொய்யல் நதியிலிருந்து பாருங்க, கௌசிகா நதியிலிருந்து பாருங்க, தண்ணி இல்லாத ஒரு காடாக மாற ஆரம்பித்திருக்கின்றோம். குடிக்கிறக்கே தண்ணி வர்றதுக்கு இப்ப கஷ்டப்படுறோம். போர் போட்டா 1200 அடி செல்ல வேண்டிய கடமை நமக்கு இருக்கு, கட்டாயம் இருக்கு. இன்னொரு பக்கம் விசைத்தறியை பாருங்க. விசைத்தறியை பொறுத்தவரை இந்த 3 ஆண்டுகள்ல ஏகப்பட்ட பிரச்சனைகளை விசைத்தறி சந்தித்துக் கொண்டிருக்கிறது. உதாரணத்திற்கு, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு வந்த பிறகு கரண்ட் பில்லை மட்டும் எவ்வளவு ஏற்றிருக்காங்க பாருங்க. சுத்தி சுத்தி வளைச்சு அடிப்பாங்க அப்படிப்பாங்க. அதாவது கரண்ட் பில்லை சும்மா ஏத்துலீங்க. நிலை கட்டணம் உயர்வு, பீக் அவர் 8 மணி நேரம் அதிகமாக கரண்ட் பயன்படுத்தும், அது உயர்வு. டிமாண்ட் சார்ஜ் உயர்வு. சோலார் போட்டிருந்தீங்கன்னா அதுல இருந்து பவர் எடுத்தீங்கன்னா ₹1.10, அதுவும் உயர்வு. ஸோ எங்கேயும் கூட தப்பிப்பதற்கு வாய்ப்பு இல்லாமல் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசுல கரண்ட் பில்லை ஏற்றி வச்சிருக்கிறார். அதனால்தான் சகோதர சகோதரர் வைக்கக்கூடிய ஒரு கோரிக்கை, நீங்கள் உங்கள் வீட்டு பிள்ளை அன்பு தம்பி அண்ணாமலையை நீங்கள் தாமரை சின்னத்தில் வெற்றி பெற செய்யும் பொழுது, உங்கள் சேவகனாக நீங்கள் மாற்றும் பொழுது, விசைத்தறி பிரச்சனைக்கு 1 ஆண்டுகள்ல முழுமையான தீர்வை நாங்கள் ஏற்படுத்தி கொடுக்கின்றோம். முழுமையான தீர்ப்பு 1 ஆண்டு. சோமனூர்ல மத்திய அரசு ஒரு ஜவுளி பூங்காவை அமைக்க வைக்கின்றோம். ஜவுளி பூங்கா வந்துச்சுன்னா ஐயா பாதி பிரச்சனை முடிஞ்சது. பிரிண்டிங்ல இருந்து எல்லாம் உள்ள கொண்டு போயிடலாம், இங்கிருந்து ஏற்றுமதி ஆரம்பிக்கலாம். இரண்டாவது, மத்திய அரசுடைய
ஒரு திட்டம் 2017 20 வரைக்கும் இருந்துச்சு. அந்த திட்டத்தை மறுபடியும் கொண்டு வந்து மின் தகடுகள், சோலார் மின் தகடுகள் மறுபடியும் கொண்டு வந்து 50% மானியத்துல மத்திய அரசுடைய திட்டம் இருந்துச்சு. நாங்கள் அதை 75% மானியத்தில் கொண்டு வரோம். ஏன்னா சோலார் கண்டிப்பா நீங்க போடணுங்க, வேற வழியே இல்லை நமக்கு. சோலார் மின் தகடுகளை 75% மானியத்துல நீங்கள் அதை நிச்சயமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். காரணம், கரண்ட் பில்லு தப்பிக்கணும். அது ஒரு பக்கம். மூன்றாவது, நம்முடைய பஞ்சு வங்கி, நூல் வங்கி இதற்கு முன்பு நம்முடைய ஆட்சியிலே ஆரம்பிக்கப்பட்டிருந்தாலும் கூட நம்ம தான் ஆரம்பிச்சோம். ஆனா அதை யாரும் கூட அக்கறை எடுத்து அதை பார்க்க, நூல் வங்கி மூலமாக மட்டும்தான் நூலினுடைய விலையை கட்டுக்குள்ள வைத்திருக்க. இன்னைக்கு ஒரு விலை, நாளைக்கு ஒரு விலை, நாளைக்கு ஒரு விலை. உங்களால கைத்தறி பண்ண முடியாதுங்க, பவர்லூம் பண்ண முடியாது. அதனால் ஒரு ஆண்டு காலத்துல முழுமையாக இதற்கு ஒரு தீர்வு கண்டுபிடித்து பவர்லூமை பொறுத்தவரை, கைத்தறியை பொறுத்தவரை முழுமையான தீர்வு இந்த பகுதி கொடுக்கிறோம். டாரிஃப் ஸ்ட்ரக்சரை மாத்தி கொடுக்கிறோம், மத்திய அரசு கிட்ட இருந்து இன்சென்டிவ் வாங்கி கொடுக்கிறோம். காரணம், இந்த பகுதி இந்தியாவுடைய முக்கியமான பகுதி. பவர்லூமை பொறுத்தவரை கிட்டத்தட்ட 45%-50% 50% பவர்லூம் இந்த பகுதியில் மட்டும் இருக்குதுங்க. சோமனூர் பகுதி, சுற்றி இருக்கக்கூடிய பகுதி, வேற எங்கேயுமே இந்தியாவில் இந்த அளவுக்கு இல்லை. அதனால எந்த காரணத்திற்கும் கூட இங்கே பவர்லூம் இருக்கணுங்க. விசைத்தறி இருந்தாக வேண்டும், கைத்தறி இருந்தாக வேண்டும். எந்த காரணத்திற்கும் அதை விட முடியாது. இது போன்ற பல திட்டங்கள் நாங்கள் வைத்திருக்கின்றோம், செயல்படுத்த வேண்டும் என்று நினைக்கின்றோம். பிரதமர் அவர்கள் மத்தியிலே அமரும் பொழுது, வலிமை வாய்ந்த பிரதமர் அமரும் பொழுது நிச்சயமாக நம்மால் செய்து கொடுக்க முடியும் என்கின்ற முழு நம்பிக்கை எங்களுக்கு இருக்குங்க. ஆனால் வந்திருக்கக்கூடிய எல்லா பெரியவர்கள், தாய்மார்களுக்கு மறுபடியும் நன்றி தெரிவித்து, மறந்து விடாதீர்கள், ஏப்ரல் 19ஆம் தேதி நம்முடைய வெற்றி சின்னம் தாமரை என்பதை மறந்து விடாதீர்கள். மோடி அவர்களை 400 எம்பிக்களோடு நீங்க அமர வைக்கிறீங்க. ஏன்னா நமக்கு தெரியும் மோடி அவங்க தான் ஜெயிக்க போறாங்க. தேர்தல் நம்ம யோசிக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லைங்க. இந்த கூட்டணி வருமா, திமுக ஒரு 20 எம்பி வச்சுக்கிட்டு, இந்தி கூட்டணி மம்தா பானர்ஜி 20 வச்சுக்கிட்டு, இவங்க எல்லாம் கூட்டணி ஆட்சி அமைப்பாங்களா? அதுக்கெல்லாம் வழியே இல்லைங்க. ஒரே ஒரு வாய்ப்பு பிஜேபிக்கு மட்டும்தாங்க ஐயா இருக்கு. தேசிய ஜனநாயக கூட்டணி நாம தான் ஆட்சிக்கு வரப்போம். அப்படி இருக்கும் பொழுது எப்படி நாம் அதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும்? 10 ஆண்டுகளா பார்த்தீங்கன்னா மோடியை ஆட்சியில் இருந்தும் கூட நமக்கு அதிக அளவில் இங்கே வளர்ச்சி வேகமாக வரவில்லை. காரணம், இங்க இருக்கக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு அந்த சிந்தனை இல்லை. ஆனால் இந்த முறை அதை உடைத்து நம்முடைய பாராளுமன்ற உறுப்பினரும் கூட தேசிய ஜனநாயக கூட்டணி பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற அன்பான வேண்டுகோளை வைத்து வந்திருக்கக்கூடிய ஊர் பொதுமக்கள் எல்லோருக்கும் மறுபடியும் நன்றி தெரிவித்து, எங்களுடைய முக்கியமான தலைவர்களுக்கு இருக்கின்றார்கள், கடுமையாக உழைக்கக்கூடிய தலைவர்களுக்கு இருக்கின்றார்கள், அவர்களுக்கெல்லாம் நன்றி தெரிவிக்க வேண்டிய தருணம். ஐயா, ஜனசங்கம் காலம் முதல் இந்த ஊரை பொறுத்த வரைக்கும் ஜனசங்கம் காலத்திலிருந்து பாரதிய ஜனதா கட்சி இருக்கு. ஜனசங்கமா இருந்துச்சுங்க ஐயா 1980 பாரதிய ஜனதா கட்சி. தமிழ்நாட்டுல ஆதி காலத்திலிருந்து பாரதிய ஜனதா கட்சி சில ஊர்ல இருக்கு அப்படின்னாங்க. தொட்டிப்பாளையத்தில் எப்பொழுதுமே தொட்டிப்பாளையத்தில் தான் பாரதிய ஜனதா கட்சிக்கு அதிக வாக்குகளும் கூட இந்த ஊரில் இருந்து வரும். அதற்காக மறுபடியும் உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். முக்கியமான தலைவர்கள் இங்கே இருக்கின்றார்கள். நம்முடைய கிளை தலைவராக இருக்கக்கூடிய ரமேஷ் அவர்கள், ஆறுமுகம் அவர்கள், பாலு அவர்கள், சிவகுமார் அவர்கள், கருப்புசாமி அவர்கள், நடுத்தம்பு அவர்கள், சுரேஷ் அவர்கள், SP பழனிசாமி அவர்கள், ஆட்டோ ஆறுமுகம் அவர்கள், மனோஜ்குமார் அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம். ஊர் கமிட்டி தலைவர்களாக இருக்கக்கூடிய அண்ணன் சுப்பிரமணியம் அவர்கள், நடராஜ் அவர்கள், சிவகாமி அவர்கள், சுப்பிரமணியம் அவர்கள், பழனிசாமி மோகன் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம். அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் அண்ணன் சுரேஷ் அவர்கள் நன்றி தெரிவித்து, பாரதிய ஜனதா கட்சியினுடைய பஞ்சாயத்து உறுப்பினராக இருக்கக்கூடிய ஐயா ராமகிருஷ்ணன் அவர்கள், துளசிமணி, ஆட்டோ ஆறுமுகம் அவர்கள் நன்றி தெரிவித்து, நம்முடைய பஞ்சாயத்து தலைவராக இருக்கக்கூடிய ஐயா தங்கவேல் அவர்கள் நன்றிகளை தெரிவித்து, ஆன்மீக பிரிவுடைய மாவட்ட செயலாளர் லவ் யூத்யோக் பாரதியினுடைய மாநில செயலாளராக இருக்கக்கூடிய ஐயா நாராயணசாமி அவர்களும் கூட இந்த ஊரில் வந்திருக்கிறார். நாராயணசாமி ஐயாவுக்கும் நன்றி கலந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து, யஷ்வந்த் கிருஷ்ணா சங்கர் IAS அகாடமி முதல் வருடம் வாழ்த்து பெற உள்ளார். எங்க இருக்காருங்க யஷ்வந்த் கிருஷ்ணா? அந்த யஷ்வந்த் கிருஷ்ணா கொஞ்சம் மேல வர சொல்றீங்களா? யஷ்வந்த் இருக்கிறீங்களா? ஒரே நிமிஷம் பேசி முடிச்சு. அது இல்லாம ஊர் பெரியவர்கள் நம்முடைய யஷ்வந்த் வாங்க, வாழ்த்துக்கள் உங்களுக்கு. அதே நேரத்தில் நம்முடைய அன்பார்ந்த பெரியவர்கள் இங்க இருக்கிறாங்க, கடுமையாக உழைக்கக்கூடிய பெரியவர்கள், தாய்மார்கள் இருக்கிறாங்க. ஐயா, உங்களுக்கு நாங்கள் கொடுக்கக்கூடிய உறுதிமொழி என்னன்னா, மோடி வீட்டு திட்டத்துல உங்கள் எல்லோருக்கும் 100% கான்கிரீட் வீடு கொடுப்பது என்னுடைய குறிக்கோள் ஐயா. உங்களுக்கு எந்த மாற்று கருத்தும் வேண்டாம். அது யாருக்கெல்லாம் கான்கிரீட் வீடு இல்லையோ, டிராபிக்காக தானே, யாருக்கெல்லாம் கான்கிரீட் வீடு இல்லையோ கொடுத்தாச்சுங்க ஐயா. யாருக்கெல்லாம் கான்கிரீட் வீடு இல்லையோ நிச்சயமாக கான்கிரீட் வீடு கொண்டு வருவது எங்களுடைய கடமையாக இருக்கும். அதையும் வந்திருக்கக்கூடிய தாய்மார்களுக்கு, சகோதரிகளுக்கு தெரிவித்துக் கொண்டு இங்கிருந்து விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம், பாரத் மாதா.
கேட்டு ஒரு செஞ்சுரி ஆக்குவோம். அன்பார்ந்த பெரியவர்களே, தாய்மார்களே, உங்களுக்கு எல்லாம் எங்களுடைய வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கின்றோம். ஆனால் கூட்டணி கட்சி நண்பர்கள் ஒரு தாழ்மையான வேண்டுகோள், கொடியை கொஞ்சம் கீழே இறக்கிட்டீங்கன்னா மக்களுக்கு தெரியுங்கண்ணா. கொடி கொஞ்சம் கீழே இறக்கிட்டீங்கன்னா அன்பார்ந்த வேண்டுகோள். ரொம்ப நன்றிங்கண்ணா, நன்றிங்கண்ணா. கொடியை கொஞ்சம் கீழே இறக்குங்கண்ணா. நான் தமிழக தேசம் கட்சியை நான் கொஞ்சம் கொடியை கீழே இறக்குங்க. நன்றிங்கண்ணா. ஆனால் வண்டி கொஞ்சம் முன்னாடி கொண்டு போங்கண்ணா. நம்முடைய குடிமட்டம் எல்லா மக்களும் தெரியும். நன்றிங்கண்ணா. அன்பார்ந்த பெரியவர்களே, தாய்மார்களே, முதலில் ஒரு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். எழுச்சியாக ஒரு வரவேற்பு அளித்து வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 400 பாராளுமன்ற உறுப்பினர்களை தாண்டி 3வது முறையாக ஆட்சியில் அமர வேண்டும் என்பதற்காக ஒரு எழுச்சியோடு இங்கே வந்திருக்கிறது. அண்ணன் மாதாப்பூர் மயில்சாமி அவர்கள் தலைமையில் மிகச் சிறப்பாக இந்த பகுதியில் நீங்கள் இணைந்து எங்களுடைய வாக்கு மோடி அவர்களுக்கு, எங்களுடைய வாக்கு தாமரை சின்னத்திற்கு என்று சொல்லி குழந்தைகளோடு பெரியவர்கள், தாய்மார்கள், இளைஞர்கள் எல்லோரும் வந்திருக்கிறார். ஐயா, ஒரு மிக முக்கியமான நாடாளுமன்ற தேர்தல். இந்தியாவில் எல்லோருக்கும் தெரியும், மோடி அவர்கள் தான் 3வது முறையாக ஆட்சி அமைக்க போறாங்க. எல்லாத்துக்கும் தெரியும். அதுவும் 3வது முறை மிக வலிமையாக ஆட்சி அமைக்க போறாங்க. உறுதியாக 400 பாராளுமன்ற உறுப்பினர்களை தாண்டி தான் ஆட்சி அமைக்க போறாங்க என்பது நம்ம எல்லோருக்குமே தெரியும். அப்படி இருக்கும் பொழுது கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதியில் உங்கள் வீட்டு பிள்ளை, உங்கள் அன்பு தம்பி இந்த அண்ணாமலை உங்கள் முன்னால் நின்று கொண்டிருக்கிறார். அதை அன்பும் ஆதரவும் சேவை செய்வதற்கு நீங்க ஒரு வாய்ப்பு கொடுப்பீங்க. அதன் மூலமாக நிச்சயமாக மோடி அவர்கள் வலிமையாக டெல்லியில் அமர்ந்திருக்கும் பொழுது கோயம்புத்தூர் பகுதியினுடைய வளர்ச்சிக்கும், அதே நேரத்தில் இரண்டு கண்களாக விசைத்தறி, விவசாயம் இரண்டு கண்களாக அமர்ந்திருக்கிறார். இன்னைக்கு இரண்டுக்கும் பிரச்சனை. விவசாயத்தை பொறுத்தவரை இத்தனை காலமாக ஆட்சியாளர்கள் எந்த பணத்தையுமே நீர் மேலாண்மைக்கு கொடுக்காதனால கொஞ்சம் கொஞ்சமாக நீர்வரத்து குறைந்து இந்த பகுதியிலே 1000 அடி போர் போடுறோம். அதையெல்லாம் சரி பண்ணணும் ஐயா. ஆனமணி நல்லா இருக்கிறத செயல்படுத்தணும். பிஏபி திட்டத்தை முழுமையாக செயல்படுத்தணும். முழுமையாக செயல்படுத்தி தண்ணி கொண்டு வந்து ஏரி குட்டையெல்லாம் நப்பணும். நிலத்தடி நீரை உயர்த்த வேண்டும். இது விவசாயத்தை பொறுத்தவரை. அதே நேரத்தில் விசைத்தறியை பொறுத்தவரை நான் உங்களிடம் கேட்பது ஒரே ஒரு ஆண்டு மட்டும்தான், ஒரே ஒரு வருடம் கொடுங்க. முழுமையாக இந்த விசைத்தறி பிரச்சனையை முடித்து கொடுத்து விடுகின்றோம். காரணம், இது நாம் உருவாக்கிய பிரச்சனை இல்லை, காலங்காலமாக உருவாக்கப்பட்ட பிரச்சனை. மின்சார கட்டணத்தை திமுகவுடைய அரசு கண்டமேனே கேட்டு வச்சிருக்கிறாங்க. நிலை கட்டணம், டிமாண்ட் சார்ஜ், பீக் கவர் சார்ஜ் எல்லாம் உயர்த்தி சராசரியாக நீங்க மின்சார கட்டணம் பார்த்தீங்கன்னா 15%இலிருந்து 55% உயர்ந்திருக்கிறது. அதனால்தான் எங்களுடைய உத்தரவாதம் உங்களுக்கு சோமனூர்ல ஜவுளி பூங்காவை நாங்கள் அமைக்க போகின்றோம். மத்திய அரசினுடைய ஜவுளி பூங்கா சோமனூருக்கு வளர்த்து, அதே போல உங்களுக்கு திரும்ப சூரிய சக்தி மின்தகடு திட்டத்தை கொண்டு வந்து 75% மானியத்தோடு கொண்டு வந்து நீங்கள் எல்லோருமே சூரிய சக்திக்கு மாறுவதற்கான முயற்சிகள் எடுக்கும். அதே நேரத்தில் நூல் வங்கி மூலமாக நூலினுடைய விலையை கூட சமமாக வைப்பதற்கு எல்லாம் முயற்சி எடுக்கின்றோம். இதற்கு 1 வருட காலம் தேவை. ஏன்னா 10 ஆண்டு காலமாக நலிவடைந்து கொண்டிருக்கின்றோம். இன்னும் 5 ஆண்டு காலம் இதே மாதிரி பிரச்சனை ரொம்ப கஷ்டமா போயிருக்கீங்க. அதனால் அன்பான வேண்டுகோள், விவசாயத்தையும் விசைத்தறியும் காப்பாற்றுவதற்கு மோடி அவர்கள் வலிமையாக இருக்கும் பொழுது இந்த பிரச்சனையை நாம் சரி செய்வதற்கு உங்களுடைய அன்பு தம்பி அண்ணாமலைக்கு நீங்கள் ஒரு வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என்று பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அதே நேரத்தில் மாதாப்பூர் ஊராட்சியை பொறுத்தவரை கரைவழி மாதாப்பூர், கும்பகோணத்திற்கு அடுத்து அதிகமாக கோயில்கள் இருக்கக்கூடிய ஒரு பகுதினா நம்முடைய மாதாப்பூர். எங்கே பார்த்தாலும் கூட 500 ஆண்டுகள் பழமையான கோயில் இருக்குதுங்க ஐயா. இதையெல்லாம் கூட மத்திய அரசினுடைய திட்டங்கள் மூலமாக இணைத்து கோவிலுக்கு நல்ல வருமானம் வருவதற்கும் சுற்றுலா வருவதற்கும் கூட முயற்சி எடுக்கின்றோம். இங்க ரயில்வே மேம்பால பணிகளை முடித்து கொடுத்த மத்திய அரசுக்கு இந்த நேரத்தில் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே நேரத்தில் நொய்யல் ஆறு மாசுபடுத்திருக்கிறது. கௌசிகா நதி அது எங்க இருக்குன்னு யாருக்கு தெரியலங்க ஐயா, தண்ணியே இல்லை. இந்த 2 நதிகளுக்கும் முன்னுரிமை கொடுத்து மீட்டுக் கொடுக்கின்றோம். 4 மாதங்களுக்கு முன்பு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நொய்யல் நதியை சுத்தப்படுத்துவதற்கு 990 கோடி ரூபாய் கொடுத்தாங்க. 990 கோடி.
ஆனா உங்களுக்கு தெரியும், திமுக காரன் கையில அந்த காசு கொடுத்தீங்கன்னா குரங்கையில பூமாலை கொடுத்த மாதிரி. என்ன பண்றது தெரியாம ஆயிரம் கோடி பணம் வந்தும் கூட எந்த திட்டங்களும் செயல்படுத்தாமல் இருக்கிறார்கள். இதையும் கூட கண்ணும் கருத்துமாக பார்த்து நடைமுறைப்படுத்துகின்றோம். திமுகவுடைய ஊராட்சி மன்ற தலைவர் சென்னை உயர் நீதிமன்றம் இந்த பகுதியில் ஊழல் வழக்கிலிருந்து நீக்க கோரியும் கூட மாவட்ட நிர்வாகம் நீக்காமல் பாருங்க. இந்த ஊராட்சி மன்ற தலைவரே ஒரு ஊழல்வாதியாக இருக்கின்றார். 219 ஏக்கர் நிலத்தில் அமையக்கூடிய சரக்கு முனையம் பகுதிகளை பணிகளை விரிவுபடுத்தி அதன் மூலமாக மக்களுக்கு வேலை வாய்ப்பையும் வேகமாக ஏற்படுத்தி கொடுக்கின்றோம். மொத்தமாக சொல்ல வேண்டும் என்றால் மோடி அவர்கள் வருவது நிச்சயம். மோடி அவர்களை எப்படி நாம் பயன்படுத்திக் கொள்ளப் போகின்றோம் என்பது நம்முடைய கையில் இருக்கிறையா. அதனால் என்னுடைய பணிவான வேண்டுகோள், தாழ்மையான வேண்டுகோள், நீங்கள் எல்லோரும் இந்த முறை தாமரை சின்னத்திற்கு வாக்களித்து ஆகஸ்ட் 19ஆம் தேதி மோடி அவர்களை, அன்பு தம்பி அண்ணாமலை அவர்களை பெருவாரியான வாக்கு வித்தியாசத்திலே வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று பணிவன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். நன்றி, வணக்கம். பாரத் மாதா கி ஜெய். நன்றி. நம்முடைய தலைவர்களுக்கு நன்றி சொல்ல வேண்டிய நேரம். அண்ணன் எஸ்ஆர்ஏ செந்தில் அவர்கள் இருக்கின்றார்கள். அமமுகவிலிருந்து நன்றி தெரிவித்து, மாதாப்பூர் மயில்சாமி அவர்கள் கடுமையாக அண்ணன் உழைத்துக் கொண்டிருக்கின்றார்கள், நன்றி தெரிவித்து, மாவட்ட மகளிர் அணி தலைவி உமா மகேஸ்வரி அக்கா அவர்களுக்கும் நன்றி தெரிவித்து, நாராயணசாமி அவர்கள், சிவசாமி அவர்கள், மூர்த்தி அவர்கள், பிரசாந்த் குமார் அவர்கள், தங்கவேல் அவர்கள், ராஜேஸ்வரி அவர்கள், பாலசுப்ரமணியம் அவர்கள், பாலுசாமி அவர்கள், சிவகுமார் அவர்கள், சரவணகுமார் அவர்கள், சக்திவேல் ராமாச்சிபாளையம் அவர்கள், சின்னசாமி அவர்கள், ஆறுமுகம் அவர்கள், நந்தகுமார் ராமாச்சிபாளையம் அவர்கள், ஆறுமுகம் அவர்கள், வீராசாமி முருகன் நன்றி தெரிவித்து, தமிழர் தேசம் கட்சி பெரும் படையாக அண்ணன் KKS செல்லகுமார் அவருடைய ஆதரவாளர்கள் பெரியவராக வந்திருக்கிறார்கள். சோழூர் ஒன்றிய தலைவர் அண்ணன் பழனிசாமி அவர்கள், மாதாப்பூர் இணை ஒருங்கிணைப்பாளர் ரஞ்சித் அவர்கள், மாதாப்பூர் செயலாளர் பாலன் அவர்கள், மாதாப்பூர் தலைவர் சரவணன் அவர்கள் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம். எல்லா கூட்டணி கட்சி நண்பர்களுக்கும் கூட நாங்கள் கடமைப்பட்டிருக்கின்றோம். அடுத்த 13 நாட்கள் கடுமையாக உழைத்து தாமரையை மலர் வைக்க நாம் எல்லாம் அரும்பாடுபட வேண்டும் என்கின்ற அன்பான வேண்டுகோளை உங்களுக்கு வைக்கின்றோம். நன்றி. வணக்கத்தோடு நாம் எல்லாம் இங்கே இருந்து கொண்டிருக்கிறோம். 2014 283 பாராளுமன்ற உறுப்பினர்கள், 2019 303, 2024 இன்னும் அதிகமாக, இன்னும் வலிமையாக நம்முடைய மோடி அவர்களுக்கு 300க்கு மேல் 400 பாராளுமன்ற உறுப்பினர்கள் நம்ம கொடுக்கிறோம். ஒரு சின்ன குழந்தைக்கு கூட தெரியும் மோடி அவங்க தான் ஜெயிக்க போறாங்க, மோடி அவர்கள் தான் ஆட்சியில் அமர போகிறாங்க. இன்னைக்கு நம்முடைய சகோதர சகோதரிகள் முன்பு நான் கேட்க வேண்டிய கேள்வி, மோடி அவர்கள் ஆட்சியில் வலிமையாக அமரும் பொழுது அவரை பயன்படுத்தி நம்முடைய பகுதியினுடைய வளர்ச்சியை எப்படி முன்னேற்றிக் கொள்வது என்பதுதான் நம்ம முன்னால் நான் வைக்கக்கூடிய கேள்வி. மருந்தும் கூட பாராளுமன்ற உறுப்பினர்கள் கோயம்புத்தூரிலிருந்து பாராளுமன்றத்திற்கு சென்றுவிட்டு மௌன விரதம் காத்துவிட்டு வாபஸ் திரும்ப வந்திருக்கிறார். அதனால் யாருக்கும் நன்றிங்க நன்றிங்க நன்றி நன்றி. அதனால் யாருக்கும் எந்த பிரயோஜனமும் இல்லை. சின்ன பிரச்சனைகள்லாம் முதலே சரி பண்ணியிருந்தால் அப்பவே சரியா இருக்கும். அதையெல்லாம் பெரிய பிரச்சனைகளாக மாறுவதற்கு விட்டு இன்னைக்கு பார்க்கும்பொழுது இந்த பகுதியில் இருக்கக்கூடிய விவசாயமாக இருக்கட்டும் பிரச்சனைகள் இருக்கு. அதே போலங்க ஐயா பவர்லூமாக இருக்கட்டும், கைத்தறியாக இருக்கட்டும், எல்லாம் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கக்கூடிய இடத்துல நின்று கொண்டிருக்கின்றோம். ஆனால் உங்களுக்கு நான் கொடுக்கக்கூடிய உத்தரவாதம், குறிப்பாக நம்முடைய விசைத்தறியை பொறுத்தவரை, கைத்தறியை பொறுத்தவரை அடிமட்ட பிரச்சனைகள் எல்லாம் 1 ஆண்டு காலத்திற்குள் முழுமையாக நாங்கள் தீர்த்து கொடுக்கின்றோம். முழுமையாக சோமனூர்ல ஜவுளி பூங்காவை அமைத்து நூல் விலையை கட்டுக்குள் கொண்டு வந்து சோலார் மின் தகடுகளை எல்லா பகுதிகளும் கொடுத்து 75% மானியத்தோடு இதற்கு ஒரு நிரந்தர தீர்வு கொடுப்பதற்கு நீங்கள் ஒரு வாய்ப்பு தர வேண்டும் இந்த 5 ஆண்டு காலத்தில். அதே நேரத்தில் உங்களுடைய உள்ள இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் கூட நிறையா இருக்கு. உதாரணத்துக்கு சூலூர் ரயில் நிலையத்தில் பேரிடர் காலத்திற்கு முன்பு எத்தனை ட்ரெயின் நின்று போச்சு, அதே போல் சொல்லுகின்றீர்கள். நிச்சயமாக அதை பரிசீலனை செய்கின்றோம். 30க்கும் மேற்பட்ட கிராமங்களுக்கு நீர் ஆதாரமாக உள்ள ஆச்சான் குளத்தை பார்த்தீங்கன்னா முழுமையாக கழிநீர் வந்து சேர்ந்திருக்குதுங்க ஐயா, கழிவுநீர். அதற்கு எந்த விதமான முயற்சியும் எடுக்காம அப்படியே கழிவுநீர் குட்டையாக மாற்றி இருக்கின்றார்கள். அதையும் சரி செய்து கொடுக்கின்றோம். முதலிபாளையத்திலிருந்து லட்சுமி நகர் செல்லும் சாலை நடுவில் உள்ள தேசிய நெடுஞ்சாலையை கடக்க பாலம் அமைத்து தர வேண்டுகின்றோம் என்ற கோரிக்கை வச்சிருக்கிறீங்க. இந்த 3வது 5 ஆண்டு காலத்தில் மோடி ஐயா தெளிவாக இருக்கின்றால். குறிப்பாக இந்த நேஷனல் ஹைவேல ஆகக்கூடிய விபத்துகளை கட்டுப்படுத்த வேண்டும் என்பதில் தெளிவாக இருக்கின்றார்கள். பாதாள சுரங்கப்பாதையோ அல்லது மேம்பாலமோ அமைத்து இதற்கும் ஒரு நிரந்தர தீர்வு நாங்கள் கொடுக்கின்றோம். ஐயா, நீங்க ஜல்ஜீவன் திட்டம் என்பது பாரத பிரதமருடைய கனவு திட்டம். ஒரு வீட்டுக்கும் குடிநீர் என்பது பைப்பு மூலமாக வர வேண்டும் என்று ஆசையாக அந்த திட்டத்தை கொண்டு வந்தார். ஆனால் குறிப்பாக எங்கேயெல்லாம் ஊராட்சி பிரதிநிதிகள் மாற்றுக் கட்சியில் இருக்கிறாங்களோ 6000 ரூபா கூட 8000 ரூபா கூட பணம் வாங்கிக்கிறாங்க. இன்னுமே மக்களுக்கு நீர் வந்து சேர்ந்த பாடில்லை. அதனால்தான் நம்முடைய பாராளுமன்ற உறுப்பினர், மோடி ஐயாவுடைய கண்ணும் காதுமாக இருக்கக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர் இதையெல்லாம் பார்த்து சரி செய்ய வேண்டும் என்பதற்காக கூட நீங்கள் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் தேசிய ஜனநாயக கூட்டணி பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து நீங்கள் உருவாக்க வேண்டும் என்கின்ற அன்பு வேண்டுகோளையும் உங்களுக்கு கொடுக்கின்ற என்பது சகோதர சகோதரிகள். அதுவும் பார்த்தீங்கன்னா ஜல்ஜீவன் திட்டம் குடிநீர் தொட்டி அமைக்கப்பட்ட 3 ஆண்டுகள் ஆகியும் மக்கள் பயன்பாட்டு பிரச்சனை இல்லை. யாரும் கேள்வி கேட்கறது இல்லை. மோடி ஐயா ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் பணத்தை கொட்டி கொடுக்குறாங்க.
திமுகவுடைய ஆட்சியில் குரங்கு கையில் கொடுத்த பூமாலை மாதிரி. அதனால் யாருக்கும் எந்த பிரயோஜனமும் இல்லை. இதையெல்லாம் சரி செய்வதற்கு நமக்கு ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் தேவைப்படுறாங்க. மோடியை அவருடைய கண்ணும் காதுமாக வரக்கூடிய பணம் சரியாக செலவு செய்யப்படுகிறதா, எல்லா மக்களுக்கும் நம்முடைய திட்டங்கள் மூலமாக பயனடைகின்றார்கள் என்று அதையெல்லாம் அடுத்த 5 ஆண்டு காலத்தில் உறுதியாக நாங்கள் அதை செய்து கொடுப்போம் என்கின்ற நம்பிக்கையை உங்களுக்கு அளிக்கின்றோம். நான் உங்களிடம் வைக்கக்கூடிய வேண்டுகோள், உங்கள் வீட்டு பிள்ளை, உங்கள் அன்பு தம்பி அண்ணாமலைக்கு நீங்கள் தாமரை சின்னத்திலே வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டும். நிச்சயமாக ஒரு அரசியல் மாற்றத்திற்காக இத்தனை ஆண்டு காலமாக காத்துக் கொண்டிருக்கின்றோம். அது இந்த முறை நாம் நடத்தி காட்டுவோம். பெண்கள், இளைஞர்கள் எல்லோரும் பெரிய அளவில் வந்திருக்கிறது. காரணம் உங்களுக்கு தெரியும், இப்போ இல்லை என்றால் எப்பவும் இல்லை என்பதை உறுதியாக நீங்கள் நம்புகின்றீர்கள். அதையே தான் நானும் நம்புறேங்க ஐயா. ஆனால் 2024 உங்களுக்கு சேவை செய்வதற்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. நிச்சயமாக கோயம்புத்தூருடைய பரிமாண வளர்ச்சி, இந்த எல்லா பகுதியினுடைய பரிமாண வளர்ச்சியை மாற்றி காட்டுகின்றோம். புத்துக்கோண்ட புது ஊராட்சியில் இருக்கக்கூடிய எல்லா நம்முடைய அன்பு தலைவர்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். நம்முடைய ஸ்மிதா கம்பெனியினுடைய எம்டியாக இருக்கக்கூடிய சங்கச்சாலக் சம்பத்குமார் அண்ணன் அவர்களுக்கு, சூலூர் மேற்கு மண்டலுடைய துணைத் தலைவராக இருக்கக்கூடிய அண்ணன் பொன்னுசாமி அவர்களுக்கு, மண்டல் தலைவர் இளைஞரணி அறுவை சகோதரர் கார்த்திக் அவர்களுக்கு, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் SRA செந்தில்குமார் அவர்களுக்கு, IJK கட்சியிலிருந்து வந்திருக்கக்கூடிய இருகூர் அசோகன் அவர்களுக்கு, நம்முடைய மாவட்ட பிரதிநிதியாக இருக்கக்கூடிய அண்ணன் கோபால்சாமி அவர்களுக்கும், இங்கு இருக்கக்கூடிய அன்பு தொண்டர்களுக்கும் நன்றி கலந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து, அடுத்த 13 நாட்கள் என்னுடைய அன்பான வேண்டுகோள், நீங்கள் அண்ணாமலையாக மாற வேண்டும் என்கின்ற வேண்டுகோளை வைக்கிறேன். எல்லா மக்களையும் சந்திக்கணும், வாக்கு சேகரிக்கணும். பாரதிய ஜனதா கட்சி, தேசிய ஜனநாயக கூட்டணி தாமரை சின்னத்திற்கு நீங்கள் ஓட்டு போட சொல்லணும். காரணம் ஐயா, நான் 39 பாராளுமன்ற தொகுதிக்கும் பிரச்சாரத்திற்கு செல்ல வேண்டும். கோயம்புத்தூரும் எல்லா இடத்துக்கும் பிரச்சாரத்துக்கு வரணும் ஐயா. காரணம் பொய்யா பேசுறாங்க திமுக. நான் போய் பேசணுங்க ஐயா. ஃபர்ஸ்ட் ஸ்டாலின் ஐயா போய் தூத்துக்குடியில் போய் பேசுறாரு, 2 நாள் கழிச்சு கனிமொழி அம்மா போய் பேசுறாங்க, அப்போ உதயநிதி ஸ்டாலின் போய் பேசுறாங்க. அதனால் அந்த இடத்துக்கெல்லாம் நான் செல்ல வேண்டிய கட்டாயம் இருக்கு. 3 பேர் பொய்யை சொல்லும் பொழுது நாம் அங்கே சென்று உண்மையை பேச வேண்டிய கட்டாயம் இருக்கிற காரணத்தினால் 39 பாராளுமன்ற தொகுதிக்கும் இடையில சுற்றுப்பயணம் செய்து கொண்டிருக்கின்றேன். எல்லா வீட்டுக்கும் போய் எல்லா மக்களையும் சந்திக்கிறது கொஞ்சம் கஷ்டமா போயிருங்க ஐயா. ஏப்ரல் 19க்கு முன்னாடி குறுகிய காலகட்டத்தில் இந்த தேர்தல் நடக்குது. அதனால் உங்ககிட்ட நான் வைக்கக்கூடிய அன்பான வேண்டுகோள், நீங்கள் அண்ணாமலையாக படி ஏறி இறங்குங்க. மொபைல் போன்ல மக்கள்கிட்ட பேசுங்க. மோடியை எதற்காக வர வேண்டும் என்று சொல்லுங்கள். மோடியை வரும்பொழுது கீழே உங்களுடைய அன்பு தம்பி அண்ணாமலை எதற்காக வர வேண்டும் என்று தெரிவிங்கள். நிச்சயமாக ஒரு மாற்றத்தை கொடுப்போம். அதில் உங்களுக்கு எந்த ஒரு மாற்று கருத்தும் வேண்டாங்க ஐயா. நம்பிக்கையோடு இருங்கள், நம்பிக்கை பொய்க்காது. இந்த முறை அது நடக்கும். நிச்சயமாக ஆண்டவன் நம்மோடு இருக்கின்றார். வந்திருக்கக்கூடிய எல்லா பெரியவர்களுக்கு, தாய்மார்களுக்கு, அன்பு சகோதர சகோதரிகளுக்கு உங்களுடைய நேரத்தை கொடுத்து இங்கு வந்திருப்பதற்காக நன்றி கலந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். பாரத் மாதா கி ஜெய். உங்கள் வரவேற்புக்கு நன்றி கூறி இதோ தலைவர் அவர்கள் விடைபெறுகிறார். பெரியவர்களே, அன்பு சகோதரர்களே, நேரமாகிவிட்டபடியால் அவருக்கு நீங்கள் விடை கொடுத்து அடுத்த பாயிண்ட்டுக்கு போகிறது. மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய உறுதி வழங்குங்கள் வாக்காளர் பெருங்குடி மக்களே, நடைபெறவிருக்கின்ற நாடாளுமன்ற தேர்தலிலே பாரதிய ஜனதா கட்சியின் சார்பிலே போட்டியிடுகின்ற நம்முடைய மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் இங்கே வந்திருக்கின்றார். தாமரை சின்னத்திலே போட்டியிடுகின்ற அண்ணாமலை அவர்கள் உங்களிடத்திலே வாக்குகள் கேட்பதற்காக உங்களை தேடி நாடி வந்திருக்கின்றார்கள். நான் உங்களுடைய மாவட்ட கவுன்சில் என்கின்ற வகையிலே பாரதிய ஜனதா கட்சியின் சார்பிலே வெற்றி பெற்றனால் முதலிபாளையத்திற்கு மட்டும் 40 லட்சம் ரூபாய் நிதிகளை கொடுத்திருக்கின்றேன் என்பதை உங்களுக்கு இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கின்றேன். 2 சாலைகள் அமைப்பதற்கும் ஒரு கழிவுநீர் வாய்க்கால் அமைப்பதற்குமாக மொத்தமாக 40 லட்சம் ரூபாய்களை நானே கொடுத்திருக்கின்றேன். வருங்காலத்திலே நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினராக அண்ணாமலை அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டால் ஏராளமான நிதிகளை உங்கள் ஊருக்கு பெற்று தந்து முத்துக்கொண்டபுதூர் ஊராட்சியிலே ஒரு தண்ணீரை பெற்ற ஊராட்சியாக மாற்றி காட்டுவார் என்பதிலே மையமில்லை. நீங்கள் எல்லாம் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் தாமரை சின்னத்திலே வாக்களியுங்கள். நம்முடைய வேட்பாளர் அண்ணாமலை அவர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர் மட்டுமல்ல, மத்திய அமைச்சராக இங்கே வருவார். அப்பொழுது நீங்கள் எல்லாம் தனிப்பட்ட முறையிலே புகைப்படம் எடுத்துக் கொள்ளலாம் என்பதை உங்களுக்கு எல்லாம் தெரிவித்துக் கொண்டு அவர்கள் காலம் இல்லாத நேரம் இல்லாத காரணத்தால் உங்களிடத்தில் ஒரு சிற்றரை மட்டும் அறிவிடை செல்கிறோம். இன்னும் 3 பாயிண்ட் இருக்கின்ற காரணத்தில் மட்டும் அறிவிடை செல்கிறோம். இன்னும் 3 பாயிண்ட் இருக்கின்ற காரணத்தில் நேரடியாக உங்களிடத்திலே பேசுவார். அன்பார்ந்த பெரியவர்களே, தாய்மார்களே, இளைஞர்களே, சகோதர சகோதரிகளே, பெரும் எழுச்சியோடு இங்கே வந்து நின்று கொண்டிருக்கின்றீர்கள். எப்பொழுதுமே அரசியல் சொல்வாங்க, பெண்களும் இளைஞர்களும் வீதிக்கு வந்துவிட்டால் பெரிய அரசியல் புரட்சி களத்தில் நடந்து கொண்டிருக்கிறது என்று சொல்வார். அப்படிப்பட்ட அரசியல் புரட்சி என்று பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். எல்லா சகோதர சகோதரிகள், பெண்கள் எல்லோரும் களத்தில் நின்று கொண்டிருக்கிறீர்கள். குழந்தைகளோடு, தாய்மார்கள் எல்லோரும் முதல்ல உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். காரணம் இது உங்கள் வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கை.
ஏதோ ஒரு காரணத்துக்காக எங்கள் மீது நம்பிக்கை வைத்திருக்கின்றேன். நிச்சயமாக அரசியல் மாற்றம் நடக்கும். அதே நேரத்தில் லஞ்ச லாவண்யம் இல்லாத ஒரு மக்கள் பிரதிநிதியாக உங்கள் வீட்டு பிள்ளை, உங்கள் அன்பு தம்பி அண்ணாமலை செயல்படுவான் என்கின்ற முழு நம்பிக்கையோடு இங்கே நீங்கள் வந்திருக்கின்றீர்கள். ஐயா, இந்த தேர்தலை பொறுத்தவரை தாய்மார்கள இது கட்சியை பார்த்து ஓட்டு போடுற தேர்தல் இல்லை. இந்தியாவில சில தேர்தலை மனிதர்களை பார்த்து ஓட்டு போடுவோம். எந்த கட்சியாக இருந்தாலும் கூட சில தேர்தல் மனிதர்களை பார்த்து ஓட்டு போடுவோம். அப்படிப்பட்ட தேர்தல் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை பார்த்து நாம் வாக்களிக்கின்றோம். கடந்த 10 ஆண்டுகளாக முழுமையாக தன்னை அர்ப்பணித்துக் கொண்டு இந்த நாட்டினுடைய வளர்ச்சிக்காக பாடுபடக்கூடிய பிரதமர் அவர்கள் தன்னுடைய தாய் இருந்த பொழுது கூட வெறும் 2 மணி நேரம் ஈமச்சடங்களை இருந்துவிட்டு அரசு விழாக்களை மறுபடியும் பங்கேற்ற ஒரு கடமை உணர்வு இருக்கக்கூடிய ஒரு மனிதன் இன்னைக்கு 3வது முறையாக நம்ம முன்னால் நின்று கொண்டிருக்கின்றார். நாம் எல்லோரும் கூட தீர்மானம் செய்திருக்கின்றோம். இன்னும் வலிமையாக, ஆழமாக, பலமாக 400 பாராளுமன்ற உறுப்பினர்களோடு பிரதமர் அவர்களை அமர்த்த வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருக்கின்றோம். அதே நேரத்தில் ஐயா, பிரதமருக்கு வலிமையாக அமரும் பொழுது நம்ம உள்ளூருக்கு என்ன பிரயோஜனம்? எப்படி நம்முடைய உள்ளூர் பிரச்சனையை நாம் தீர்ப்பது? விவசாய பிரச்சனையாக இருக்கட்டும், தண்ணி பிரச்சனையாக இருக்கட்டும், எங்க இருக்கக்கூடிய விசைத்தறி பிரச்சனையாக இருக்கட்டும், தொழிற்சாலைகள் பிரச்சனையாக இருக்கட்டும், அதையெல்லாம் பாராளுமன்றத்தில் எடுத்து பேசுவதற்கு ஒரு மனிதன் வேண்டும். அந்த மனிதன் பேசும்பொழுது அந்த வார்த்தைக்கு ஒரு மரியாதை இருக்க வேண்டும். அதுவும் ஆளுங்கட்சியை சார்ந்த அந்த மனிதன் இருக்கும் பொழுது வேகமாக வேலை செய்ய முடியும். 10 ஆண்டுகளாக மோடி இருந்தும் கூட இங்க இருக்கக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர்கள் மௌன விரதம் காத்ததால கோயம்புத்தூர் பகுதிக்கு வர வேண்டிய நல்ல திட்டங்கள் எதுவும் வரலையா? அதனால்தான் உங்களுக்கு முன்னால் நான் அன்பான வேண்டுகோளை வைக்கின்றேன். இந்த முறை மோடி அவர்களை நீங்கள் வெற்றி பெற செய்யும் பொழுது உங்களுடைய அன்பு தம்பி, உங்கள் வீட்டு பிள்ளை அண்ணாமலையும் நீங்கள் வெற்றி பெற செய்ய வேண்டும். உங்களுக்கு சேவகனாக இருப்பதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கிறேன். ஐயா, நம்முடைய கனவு பெருசுகையா ஒரு காவல்துறை அதிகாரியாக 10 ஆண்டு காலம் பணி செய்துவிட்டு அரசியல் இருக்கேன். அதுவும் தமிழக அரசியல போராடி கொண்டிருக்கின்றேன். அவர்கள் மத்தியில போராட்டம் தான் எனக்கு வாழ்க்கையும் தினமும் சண்டை. அவங்களோட காரணம் தமிழக அரசியல் இருக்கக்கூடிய அரசியலும் நான் கொண்டு வந்திருக்கக்கூடிய அரசியலும் முற்றிலும் வேறுபட்டார்கள். நம்முடைய அரசியல் என்பது லஞ்ச லாவண்யம் இல்லாம, ஜாதி சாராம, மக்களை மக்களால் பார்த்து வளர்ச்சியை முன்னிறுத்தக்கூடிய அரசியல். ஆனா 70 ஆண்டு காலமாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் எல்லாம் வேறு விதம். ஏதாவது இருந்தாலும் கூட நமக்கு எவ்வளவு பணம் கிடைக்கும், நமக்கு எவ்வளவு கமிஷன் கிடைக்கும், இப்படித்தான் 70 ஆண்டு காலமாக தமிழகத்தினுடைய அரசியல் இருக்கு. அதை எல்லாம் உடைப்பதற்கு ஒரு பெரிய வாய்ப்பு 2024 பாராளுமன்ற தேர்தல். அதனால பெரியவர்களை, தாய்மார்களை மறந்து விடாதீர்கள். ஒரு நல்ல மாற்றத்திற்கு தயாராகி கொண்டிருக்கின்றோம். உங்களிடம் அதிக நேரம் பேச வேண்டும் என்கின்ற ஆசையை நான் 10 மணிக்கு மைக் ஆஃப் பண்ணிடுவாங்க. இன்னும் 3 பாயிண்டில் போன மக்கள் காத்துக் கொண்டிருக்கிறாங்க. அதனால் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லிக் கொள்கிறேன். அடுத்த 13 நாட்கள் நீங்கள் அண்ணாமலையாக வாக்கு செய்ய வேண்டும். தாய்மார்கள், பெரியவர்களுக்கு என்னால எல்லா வீட்டுக்கும் வர முடியாது, நேரம் குறைவா இருக்கு. எல்லா வீட்டுக்கும் ஏறி இறங்கி மக்களை சந்தித்து அவங்க கையை பிடித்து அன்பு பாராட்டி வாக்கு கேட்க வேண்டும் என்கின்ற ஆசை 21 லட்சம் பேர் இருக்கக்கூடிய தொகுதிங்க, பெரிய தொகுதி. அதே நேரத்தில் நான் மாநில பிரச்சாரமும் செய்து கொண்டிருக்கின்றேன். 39 பாராளுமன்ற தொகுதி போனதையா. அதனால்தான் உங்களுக்கு நான் அன்பான வேண்டுகோளை வைக்கின்றேன். என்னால் எல்லாருக்கும் போய் பார்க்க முடியாது. ஆனா உங்களுக்கு என்னை பற்றி தெரியும். நீங்கள் உங்களுக்கு தெரிந்தவர்கள்ட்ட என்னை பற்றி சொல்லணும். மோடி ஐயாவை பற்றி சொல்லணும், தாமரையை பற்றி சொல்லணும். ஏப்ரல் 19ஆம் தேதி தாமரை சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டும் என்று நீங்க வாக்கு சேகரிக்கணும். காரணம், நான் போராடுவது உங்கள் குழந்தைகளுடைய தலைமுறைக்காக. குழந்தைகளுடைய வாழ்க்கையை நான் பார்த்துக்கிறேன். அடுத்த 25 ஆண்டுகள் எங்கிட்ட விட்டுருக்கேன். என்னுடைய பொறுப்பு தரமான கல்வி, சுகாதாரம், உள்கட்டமைப்பு, வேலை வாய்ப்பு, தொழிற்சாலைகள் எல்லாம் 25 ஆண்டுகள் என்னை அர்ப்பணித்து முழுமையாக நான் மாற்றி காட்டுகின்றேன். ஆனா இந்த 13 நாட்கள் மட்டும் நீங்கள் எனக்காக எல்லா வீடுகளுக்கும் சென்று தாய்மார்களை எல்லாம் சந்தித்து அண்ணாமலை ஓட்டு போடுங்க, முதல் பட்டம் அமுத்துங்க, தாமரை சின்னத்திற்கு வாக்களிங்கள் என்று அன்றோடு நீங்கள் பேச வேண்டும் என்ற வேண்டுகோளை உங்களுக்கு வைத்துவிட்டு வந்திருக்கக்கூடிய எல்லா பெரியவர்கள், தாய்மார்கள், அன்பு சகோதர சகோதரிகளுக்கு நன்றி கலந்த வாழ்த்துக்களை, வணக்கங்களை தெரிவித்து நம்மோடு இருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லோரும் இருக்கிறார்கள். இந்த பகுதியினுடைய மாவட்ட கவுன்சிலராக இருக்கக்கூடிய அண்ணன் கோபாலகிருஷ்ணன் அவங்க நம்மோடு இருக்கிறாங்க. கோபால் சாமி அவங்க இருக்கிறாங்க. அண்ணன் கோபாலகிருஷ்ணன் அவர்களுக்கு அறிமுகமே தேவையில்லை. பாரதிய ஜனதா கட்சியுடைய வளர்ச்சிக்காக கடுமையாக பாடுபட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். அதே போல அண்ணன் முரளி அவர்கள் நம்முடைய பொதுச்செயலாளர் அவரும் கடுமையாக பாடுபட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். மக்களோட விசாரிக்கிறீங்க. சூலூர் தாலுகா முத்துக்கோணம் ஊராட்சிக்கு உட்பட்ட 4000 மக்கள் வசிக்கும் முதலிபாளையம் கிராமம் தேசிய நெடுஞ்சாலை எண் 544க்கு வடக்கு இருக்கு. இதற்கு நிச்சயமாக ஒரு பாலம் வேண்டும். இல்லாட்டி 1 கிலோமீட்டர் சுற்றி வர்றீங்க, நிறைய விபத்துகள் ஆகுது. இதே மாதிரி பெருந்துறையில சொன்னாங்க ஒரு 67 கோடி ரூபாய் சாங்ஷன் பண்ணி ஒரு பாலத்துக்கு இருக்கு. அருமையான வரவேற்பை கொடுத்த பகுதி வாழ் மக்களுக்கு நன்றி.
வந்திருக்கக்கூடிய எல்லோருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். நம்ம எல்லோருக்கும் கூட தெரியும் 2024 இந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஐயா 2 நிமிஷம் தாங்க ஐயா, டிராபிக் ஜாம் ஆயிருக்குது, நான் கீழே வந்துடுறேங்க. இந்த நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்தவரை 400 பாராளுமன்ற உறுப்பினர்களை தாண்டி நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆட்சி அமைப்பார்கள் என்பது நமக்கு உறுதியாக தெரியும். அதே நேரத்தில் கடந்த 10 ஆண்டுகளாக கோயம்புத்தூருடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் பாராளுமன்றத்திற்கு சென்றுவிட்டு மௌன விரதம் காத்துவிட்டு வெளியே வந்திருக்கிறார்கள். எந்த விதமான அடிப்படை பிரச்சனைகளுக்கும் கூட ஒரு தீர்வு நம்முடைய பாராளுமன்ற உறுப்பினர்களால் நமக்கு ஏற்படவில்லை. இந்த முறை அதை மாற்றி காட்டுவதற்கு ஒரு வாய்ப்பு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வலிமையாக 400 எம்பிக்களை பெற்று ஆட்சியில் அமரும் பொழுது உங்கள் வீட்டு பிள்ளை உங்கள் அன்பு தம்பியாக இருக்கக்கூடிய இந்த அண்ணாமலையை நீங்கள் வெற்றி பெற செய்து பாராளுமன்றத்திற்கு அனுப்பும்போது பல அடிப்படை பிரச்சனைகளுக்கான தீர்வை நாம் ஏற்படுத்தி கொடுக்கின்றோம். உள்கட்டமைப்பு கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துகின்றோம். கோயம்புத்தூரை பொறுத்தவரை மறுபடியும் நம்முடைய வளர்ச்சி பாதையில நாம் செல்ல வேண்டும். காரணம், இந்தியாவுடைய மிக முக்கியமான நகரம், மிக முக்கியமான தொழில் நகரம். மத்திய அரசு மறுபடியும் பெறும் பொழுது ஒரு மத்திய அரசுடைய பிரதிநிதியாக நமக்கு ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் தேவைப்படுகின்றார். அதனால் நிச்சயமாக நீங்கள் எல்லோரும் ஆகஸ்ட் 19ஆம் தேதி தாமரை சின்னத்திற்கு ஆதரவளித்து நம்முடைய வெற்றி சின்னத்துக்கு ஆதரவளித்து நீங்கள் வெற்றி பெற செய்வீர்கள் என்கின்ற முழு நம்பிக்கை இருக்கிறது. அது மட்டும் இல்லைங்க ஐயா, ஒரு அன்பான வேண்டுகோளை உங்களுக்கு வைக்கிறேன். நகர்ப்பகுதியில் நின்று கொண்டிருக்கின்றோம். நம்ம எல்லோரும் கூட மோடி அவர்கள் வர வேண்டும் என்று நினைக்கின்றோம். நீங்களும் அடுத்த 13 நாட்கள் கட்சியில் இருக்கிறீங்க, கட்சியில் இல்லை, யாராக இருந்தாலும் கூட எல்லா வீட்டிற்கும் ஏறி இறங்கி பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு தாமரை சின்னத்திற்கு நீங்கள் வாக்கு சேகரிக்க வேண்டும் என்கின்ற அன்பான வேண்டுகோளை உங்களுக்கு வைத்து, வெற்றி என்பது ஒரு கட்சியினுடைய வெற்றி இல்லைங்க, வெற்றி என்பது மக்களுடைய வெற்றி, இந்தியாவுடைய முன்னேற்றத்திற்கான வெற்றி. அடுத்த 25 ஆண்டுகளுக்கு அடித்தளம் அமைத்து ஆட்சி அமைக்கக்கூடிய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு 400 எம்பிக்கள் என்கின்ற வெற்றி கடையை பரிசாக கொடுப்போம். அந்த 400 முதல் பாராளுமன்ற உறுப்பினர் நம்முடைய கோயம்புத்தூரிலிருந்து நாம் அளிப்போம் என்கின்ற அன்பான வேண்டுகோளை உங்களுக்கு வைத்து, நிச்சயமாக நீங்கள் எல்லாருக்கும் சொல்லுவீங்க, உங்க நண்பர்கள், கூட இருக்கிறவங்க, வேலை பார்க்கிறவங்க, தெருவில் இருக்கிறவங்க, கூட வசிக்கிறவங்க எல்லோருக்கும் தெரிவித்து எதற்காக தாமரை சின்னம் வெற்றி பெற வேண்டும் என்பதை நீங்கள் அறிவிப்பீர்கள், மக்கள்கிட்ட சொல்லுவீங்க என்கின்ற முழு நம்பிக்கை எனக்கு இருக்கு. அந்த குழந்தை பாருங்க, காங்கிரஸ் ராட் அப்படின்னு வச்சிருக்கிறாங்க. அது உண்மைதான். நாட்டை அரித்து எலி அரித்தது போல் காங்கிரஸ் 20 ஆண்டு காலமாக அரித்து வைத்திருக்கின்றார்கள். அந்த 2 குழந்தைகளுக்கும் கூட நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, நம்முடைய நீலாபூர் இந்த பகுதியில் நம்முடைய மிக முக்கிய தலைவர்களாக இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிக்ட் கவுன்சிலர் அண்ணன் கோபால்சாமி அவர்கள் நன்றி தெரிவித்து, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய சூடூர் வடக்கு ஒன்றிய செயலாளர் நீரா சுப்பிரமணி அவர்கள், ஊராட்சி தலைவராக இருக்கக்கூடிய ராமகிருஷ்ணன் அவர்கள், சூழல் மேற்கொண்டியத்துடைய பொதுச்செயலாளர் ஜெகதீஷ் அவர்கள், துணைத் தலைவர் சிவசாமி அவர்கள், பொன்னுச்சாமி அவர்கள், செல்வராஜ் அவர்கள், முத்துச்சாமி அவர்கள், சாமிநாதன் அவர்கள், பாபுராஜ் அவர்கள், சுந்தரராஜ் அவர்கள், மயில்சாமி அவர்கள், ராம்குமார் அவர்கள், கௌதமன் அவர்கள், போஸ்ட்மேன் கணேசன் அவர்கள், அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட செயலாளர் பாஸ்கர் அவர்கள், அண்ணன் SRS செந்தில் அவர்கள், ஒன்றிய கழக செயலாளர்கள் எல்லோருக்கும் நன்றி தெரிவித்து, அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, எல்லா உள்கட்டமைப்பு விஷயத்தையும் கூட நாங்கள் செய்து கொடுக்கின்றோம். மிக நீண்ட காலமாக நிறைய பிரச்சனைகள் கோயம்புத்தூர்ல பாக்கி இருக்கு. அது நடக்க வேண்டும் என்றால் மோடி ஐயா அங்கே வர வேண்டும். அது நடக்க வேண்டும் என்றால் உங்கள் அன்பு தம்பி அண்ணாமலை இங்கே வர வேண்டும். இரண்டையும் நீங்கள் நடத்தி காட்டுவீர்கள் என்கின்ற முழு நம்பிக்கை இருக்கு. ஐயா, டிராபிக்ல இருக்கும், எல்லாரும் ரொம்ப தூரம் போவாங்க, தேவையில்லாம நம்ம டிராபிக்கை பிளாக் பண்ணக்கூடாதுங்க ஐயா. உங்களுடைய அன்புக்கெல்லாம் நன்றி தெரிவித்து இங்கிருந்து விடைபெற்று செல்கின்றோம். வந்திருக்கக்கூடிய எல்லோருக்கும் நன்றி, வணக்கம். பாரத் மாதா கி. இடத்துக்கு போகணும், டைம் ஆயிடுச்சு, 10-15 நிமிஷம் இருக்குது. கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா சில்லி மலையும் மயிலமட்டையும் முடிச்சிருவோம். அனுமதி வாங்கியிருக்கோம், அதனால அந்த ஊருக்கு முடிச்சிடும். 15 நிமிஷம் தான் இருக்குது, கொஞ்சம் ஒத்துழைப்பு சொல்லுங்க. மேலும் இது போன்ற வீடியோக்களை காண தேசியவாத நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.